ஆஞ்சநேயர் ராமர்ன்ற ஒரு படம் வந்து அவங்க இதில் என்னுடைய டிராயிங் எல்லாரும் கொடுத்துட்டு இருந்தாங்க. நான் அந்த வரிசையில் நிற்கிறேன். என் டிராயிங் தான் கொடுக்குறாங்கன்னு எனக்கு தெரியாது. எல்லாருக்கும் இதனோண்டு டிராயிங் அதை ஜெராக்ஸ் எடுத்து கொடுத்துட்ருக்காங்க. சார் எப்படி சார் ஒட்டகத்தை கல்யாணம் பண்ணிப்பா, ஒட்டகத்தை கட்டிக்கோ, கெட்டியாக ஒட்டிக்கோ, வேற பொருள்பா. ஆமாம், அதுக்கு அதாவது யாரோ லேடி இறந்துருக்கு, நியூடா இருக்குது. இந்த ஆள் அது மேல வயிற்றுல உட்கார்ந்துக்கிட்டு அப்படியே ஏதோ எடுத்து தின்றான். ரொம்ப தூரம் போகாதீங்கள், சர்ப்பம் இருக்கும் அப்படின்னு. அதையும் புடுங்க வேண்டுமா சுவாமி அப்படின்னு கேட்டேன். சர்ப்பத்துக்கும் உங்களுக்கு எனக்கு தெரியாது. எனக்கு எந்த ஒரு நடிகை கர்ப்பமாக இருந்தாலும் இவங்களுக்கு என்ன குழந்தை பிறக்கும்னு படம் வரைஞ்சு அனுப்புங்கன்பாங்க. நான் வரைஞ்சு அனுப்புனவங்க எல்லாருக்குமே அதே குழந்தை பிறந்திருக்கு. நீங்க உங்களுடைய கோடுகள்னால நிறைய அந்த மாதிரி அழகழகா வரைஞ்சிருக்கீங்க. ஆனா அதுல எந்த கோடு உங்களுடைய எல்லை கோடு? கவர்ச்சிக்கும் ஆபாசத்துக்குமான அந்த எல்லை கோடுனா நீங்க எப்படி வரைமுறைப்படுத்துவீங்க அது உங்களுடைய டிராயிங்ல? நடிகை மாதிரி கேக்குறீங்க. எல்லை கோடெல்லாம் ஒன்றும் கிடையாது. உங்களுக்கு ஒரு கோவில் சிற்பத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க, அதனுடைய தாற்பெருமை தான் இதுக்குள்ள இருக்கே தவிர வந்து வேற ஒண்ணுமே கிடையாது. இப்போ நான் தெலுங்குல வந்து காமசூத்ராவுக்கு அவ்வளோ போட்டிருக்கேன். அதே மாதிரி வந்து பெரிய பெரிய பக்தி புக்குகளுக்கு அவ்வளோ போட்டிருக்கேன். ஒரு வாட்டி ஒரு பெரிய சாமியார் வந்து இந்த கர்நாடகாவில் வந்து ஒரு பெரிய சாமியார், அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆஞ்சநேயர் ராமர்ன்ற ஒரு படம் வந்து அவங்க இதில் என்னுடைய டிராயிங்கை எல்லாரும் கொடுத்துட்டு இருந்தாங்க. நான் அந்த வரிசையில் நிற்கிறேன். என் டிராயிங் தான் கொடுக்குறாங்கன்னு எனக்கு தெரியாது. எல்லாருக்கும் இதனோண்டு டிராயிங் அதை ஜெராக்ஸ் எடுத்து கொடுத்துட்டு இருக்காங்க. ராமர் வந்து ஆஞ்சநேயர் ஹக் பண்ணிட்டு இருக்க மாதிரி. அந்த படம் எனக்கு மிக பெரிய விஷயங்களை ஆன்மீகத்தில் பண்ணியிருக்கு. ஆன்மீகத்தில் எனக்கு இப்படிலாம் இது பண்ணுமா, ஒரு டிராயிங் வந்து என் லைஃப்பில் இவ்வளோ பண்ணுமா அப்படின்றது எனக்கு அதிசயமாகவே இருந்தது. அந்த மாதிரி ஒரு டிராயிங் அது. அப்படிப்பட்ட ஒரு இடத்துல போயிட்டு நான் வந்து உட்கார்ந்தோன்னா அவர் வந்து என்னை வந்து ஒரு கடவுள் ரேஞ்சில், நீங்கள் கடவுளின் குழந்தை ரேஞ்சில் அவங்க பேசுகிறாங்க. நானும் அப்படியே பேசுகிறேன். அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் வெளியில் வந்தோடனே ஒரு 2-3 இடத்துக்கு அப்புறம் போனதுக்கப்புறம் நான் வரைஞ்சிக்கிட்டு இருந்தேன். அப்போ வந்து அந்த அதாவது முருடேஸ்வரான்ற ஒரு இடம் கர்நாடகா பார்டரில் இருக்குது. அங்கேருந்து நான் வரைஞ்சி காமசூத்ராக்கான படங்களை வரைஞ்சி நான் அனுப்பிக்கிட்டு இருந்தேன். அப்போ அவங்க சிஸ்டர் வந்து ரூமில் வந்தோடனே என்ன இப்படி மோசமான படங்கள்லாம் வரைய, ஏன்னா இதை வரைகிறதான் நான் தான் அவர் அதிர்ச்சி ஆயிட்டாரு. என்ன இவ்வளவு மோசமான ஒரு ஓவியராக இருக்கீங்க. நான் அதாவது இப்போ ஒரு மோசமான படம் பார்த்தா யாராவது பார்த்தா எட்டி பார்த்தா மறைப்போம் இல்லையா, நான் மறைக்கல, இது என் வேலை பார்த்துட்டு இருக்கேன். அவர் வந்து என்ன இப்படி போடுறீங்க சார், இப்படி போடுங்க, நான் ஒரிஜினல் எடுத்து காட்டினேன். இன்னும் இப்படிலாம் இருக்கு அப்படி அதிர்ச்சி ஆயிட்டேன். இதுதான் நான். எனக்கு உங்களுக்கு என்ன வேணுமோ, இப்போ எனக்காக எந்த டிராயிங்கும் போடல, எனக்கான ஓவியங்கள் நான் எதுவுமே போடலை. யாரு வராங்களோ என்ன கேட்குறாங்களோ அவங்களுக்கு நான் ஓவியம் போடுறேன். அப்படிதான் நான் வந்து நீங்க சொன்ன மாதிரி வாழ்ந்துகிட்டு இருக்கேன். தண்ணி மாதிரி நீங்க எங்க வைக்கிறீங்களோ அத அந்த மாதிரி அந்த கலர்ல நான் ஆயிடுவேன். மாறிக்கலாம், மாற வைக்கிறாங்க அவங்க. எனக்கு இது வேணும்னா உங்களுக்கு இந்தாங்க, எனக்கு இது, ஏன்னா இது வந்து நான் கமர்ஷியலுக்கு வந்துட்டேன், கமர்ஷியல் ஆர்டிஸ்ட் ஆகிட்டேன். நான் அதுதான் ஒவ்வொரு வாட்டியும் நினைப்பேன், ஐயோ நம்ம அதுக்கு 15 வயசுல வந்தோம், 10 வயசு 5 வயசுல வந்திருக்கலாமே அப்படிலாம் நினைப்பேன். ஏன்னா அப்போ பாக்கெட் மணிக்கு படாத பாடு போட்டுக்கிட்டு இருப்பேன் நான். இது என்னடா அதாவது ஒரு கையெடுத்து தோண்டி உள்ள புதையல் எடுக்கிறத விட நமக்கு கையே புதையல் தான் அப்படின்னு ஒரு ஃபீல் எனக்கு வந்துச்சு. எனக்கு அதுதான் வந்து ரொம்ப தன்னம்பிக்கை கொடுக்கும். நம்ம இன்னும் பண்ணலாமே, பண்ண முடியுதே அப்படின்ற ஒரு ஃபீலிங் இருக்கும். அதே மாதிரி மற்ற ஆர்டிஸ்ட்டுகள் மாதிரி பார்த்தீங்கன்னா சலிச்சுக்கிறது, ஒரு துயரப்படுறதெல்லாம் எனக்கு ஒத்தே வராது. ஏன்னா நம்ம ஒர்க்கு நம்ம பண்ணால் நமக்கு காசு வரப்போகுது, அவ்வளோதானே. அதை பண்ணாமல் நம்ம எதுக்கு வந்து இன்னொரு திசையில் போயிட்டு மைனஸாகவே நம்ம லைஃப்பை யோசிக்கணும். இதில் அவ்வளோ விஷயம், நமக்கு எல்லா ஓவியர்களுக்கும் நல்ல ஆர்டர்ஸ் வருது, ஒழுங்காக வரைஞ்சி கொடுத்தா பணம் வரப்போகுது. ஆனால் அவங்க அதை யூஸ் பண்ண மாட்டேன்றாங்க, வேறு விதமாக அது போயிடுறாங்க. அப்போ அவங்களுக்கு வந்து அந்த செல்வம் வரமாட்டேங்குது. அப்படி தானே அது. அந்த நம்ம ஒழுங்காக இருந்தால் அது நமக்கு கிட்ட கண்டிப்பாக வரப்போகுது அப்படிங்கிற தன்மையும் அது அந்த வயசில், சின்ன வயசுல எனக்கு சீக்கிரமாக தெரிஞ்சு போச்சு எனக்கு. அவ்வளோதான். இது இன்னைக்கு 40 படமா போதும் அப்படின்னு நானே நிப்பாட்டுறேன். 41, 43 போக மாட்டேன். 30, 40. இன்னைக்கு வந்து 30 படம் தான், 30ஓட போதும். நான் காலையிலே அதை முடிவு பண்ணிடுவேன், இன்னைக்கு 30 படம் போடணும், அவ்வளோதான். 31, 32 இருக்கும், ஆனால் அவ்வளோதான் அந்த லிமிட்டு.
மீதியெல்லாம் வந்து அவங்க கொஞ்சம் டைம் கொடுத்தாங்கன்னா, யார் யார் அதிக டைம் கொடுத்தாங்கன்னா அதெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு, இன்றைக்கி எது ஸ்பீடு அது மட்டும் கடகடன்னு போடுவேன். ஆனால் யார் ஃபோனில் கேட்டாலும் அவங்க படம் தான் சார் போட்டுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லுவேன். இப்போ தெரிஞ்சு போயிடும் எல்லாரும். கேட்டுக்கோங்க, யாராரு என்னென்ன ஃபேமஸ் ரைட்டர்ஸ் இவர்கிட்ட என்னென்ன ஃபேமஸ் மேகசின்ஸ் வந்து கொடுத்தீங்களா தெரிஞ்சிடும் அது. ஏன்னா அது அவங்களுக்கு கொடுக்குற நம்ம நம்பிக்கை. ஸோ அப்போ அந்த நான் கேட்ட அந்த எல்லை கோடு அப்படின்றதுல நீங்க என்ன கேட்குறீங்களோ அது கிடைக்கும். ஆமா சொல்லிட்டீங்கன்னா அப்படி இல்லை. இது வந்து பார்த்தீங்கன்னா இதில் கோடு எல்லாம் வச்சு எல்லை கோடு எல்லாம் வச்சுட்டு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. நீங்க சொல்லும் போது சார் எனக்கு நிறைய என்னோட இமேஜினேஷன், என்னுடைய கனவு, ஏன்னா ஒரு ரெஃபரன்ஸே இல்லை. இப்போ நிறைய பேர் மாருதி அப்படின்ற சைன் அவருடைய ஓவியங்கள் நிறைய பார்த்துருப்பாங்க. இப்போ நீங்க உங்களோட கதை வந்து எனக்கு ரொம்ப புதுசா இருக்கு. நான் கனவுல வந்தது நான் நிறைய வரைஞ்சிருக்கேன். ஏன்னா நீங்க ஒரு 2-3 வயசுல இருந்தே உங்களுக்கு கையில கோடுக்கு இருக்கிறது அதுதான். அது வந்து இயல்புலயே நான் வந்து எங்க சித்தப்பா எங்க சித்தி எல்லாம் கூட சொல்லுவாங்க, அவன் தூங்கும் போது பாருங்க விரல இப்படி ஆட்டிகிட்டே இருக்கான் அப்படிம்பாங்க. எனக்கு அது தெரியாது. இப்படி பண்ணிகிட்டே இருப்பானா, அப்படி பண்ணிகிட்டே இருப்பான். அதே மாதிரி படம் வரைஞ்சிக்கிட்டு இருப்பேன், என் முகம் அந்த ஆக்ஷனுக்கு ஏற்ற மாதிரி மாறும். அப்படிலாம் மாறும்ல. எங்கள் அம்மாவும் எங்கள் சித்தியும் உட்காந்துட்டு பாரு அவன் மோஞ்சி பாரு இப்படி மாறுது பாரு, கோயில் கூட்டு போய் ஏதாவது மந்திரிச்சு விடுக்க அப்படி. ஆனால் அது கிடையாது. அது எனக்கு உள்ளே போயிடுவேன் அந்த இன்வால்மெண்ட்டு. சட்டுன்னு வெளியிலையும் வருவேன். ஒரு படம் வரைஞ்சிக்கிட்டே இருக்கும்போதே திடீர்னு எனக்கு ரங்கநாத ஸ்ட்ரீட்டில் போய் நடந்துட்டு ஐஸ்கிரீம் சாப்பிடணும்னு தோணும். அப்போ எனக்கு இந்த பரபரப்பு ரொம்ப பிடிக்கும். எனக்கு இந்த அமைதி ரொம்ப பிடிக்கவே பிடிக்காது. இந்த ஆர்டிஸ்டுகளுக்கு பிடிக்கிற மாதிரி மெல்லிசை கேட்டுக்கிட்டு மென்மையா ஆர்டிஸ்ட் கேட்டகிரியே எனக்கு பிடிக்காது. எனக்கு தப்பா திப்பின்னு இருக்கணும். எனக்கு அதுதான் ரொம்ப பிடிக்கும். எனக்கு வெளியில மேல சத்தம் அதுன்னா படம்லாம் ஸ்பீடா வரும். எனக்கு ராக் மியூசிக்னா ஸ்பீடா படம் போடுவேன் நான். எனக்கு வந்து அந்த அமைதியா ரொம்ப பிடிக்கவே பிடிக்காது. ஆனா தூங்கும் போது ரொம்ப அமைதியா இருக்கணும், யார் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அந்த மாதிரி டைப். எனக்கு ரொம்ப ஒர்க் இருக்கு அப்படின்னா நான் ரொம்ப ஜாலியா இருக்கணும்னா ஏதாவது கூட்டத்துல போய் நடந்துட்டு வந்தா ரிலாக்ஸ் ஆயிடுவேன் நான். அந்த மாதிரி எனக்கு ஒரு மைண்ட் இருக்கும். எனக்கு அது ஏன் தெரியல, எனக்கே தெரியல. அது ரொம்ப குழப்பமா இருக்கும். எனக்கு ஏன் இப்படி இருக்கும் அப்படின்லாம் நினைப்பேன் நான். எனக்கு அந்த திருவிழாக்கள் அப்படின்னாலே எனக்கு ஒரு குதூகலம் தன்னால வந்துடும். எனக்கு தூக்கமே வராது. நாளைக்கு திருவிழா ஊர்ல அப்படின்னா நைட் ஃபுல்லாக தூக்கம் வராது. ஆனா நான் அங்க போக மாட்டேன். எனக்குள்ள ஒரு சந்தோஷம் வந்துடும். அது ஏனே தெரியாது எனக்கு. அது இன்னைக்கு வரைக்கும் அப்படிதான். அது அந்த மாதிரி ஒரு இது. அப்போ நான் டிராயிங்லாம் ஸ்பீடா வரைகிறேன் நான். எனக்கு தெரிஞ்சு எனக்கு கொடுக்குறவங்க ஸ்லோவா இருக்கிற மாதிரியே எனக்கு தோணும். ஏன் இவங்க இவ்வளோ ஸ்லோவா சொல்றாங்க, ஏன் இவங்க ஸ்லோவா கொடுக்குறாங்கன்னு தான் தோணும் எனக்கு. ஆனா இதை சொல்லிட்டோன்னா அவங்க வேற மாதிரி நினச்சிப்பாங்கன்னு நான் இது வரைக்கும் சொன்னதில்லை. ஆனா அதை புரிஞ்சுக்கிட்டவங்க ஒரு கிறுக்கி கொடுங்க அப்படிம்பாங்க பாருங்க. அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். டக்கு டக்குன்னு கொடுத்துடலாம். நம்ம மேல கிறுக்குன்றதே அவங்க வந்து நல்லதை தான் அவங்க சும்மா கிறுக்கி தருவோமா, தரமாட்டோம். நம்ம மேல இருக்கிற நம்பிக்கை எவ்வளவு வச்சிருக்காங்க அப்படிங்கிறது எனக்கு சொல்லுவாங்க. உங்களோட பெயிண்டிங்ஸ்ல நான் நிறைய வேரியேஷன்ஸ் பாக்குறேன். அஃப்கோர்ஸ் நான் டெக்னிக்கலா எனக்கு அது எப்படி சொல்றது அப்படின்னு தெரியல. ஆனா ஒரு கார்ட்டூன் ஒரு வாட்டர் கலர் இருக்குன்னா அதுலயே ஒரு தஞ்சாவூர் பெயிண்டிங்கோட அந்த ஒரு ஷைன் அதுலயே வேற ஒரு விதவிதமா நிறைய அப்படி வரைஞ்சிருக்கு. அந்த மெத்தட்ஸ் எல்லாம் நீங்க அப்படி அடுத்தடுத்து டெவலப் பண்ணிக்கிட்டீங்களா சார்? இல்ல அதுக்கு ஏதாவது நீங்க சர்ச் பண்ணீங்களா, படிச்சீங்களா? அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது. எனக்கு சப்ஜெக்ட் வைஸா பார்ப்பேன். இதுக்கு இப்படி போடலாம், இதுக்கு அப்படி போடலாம். இன்னும் நான் எவ்வளவோ போடலாம். நான் இன்னும் எனக்கு அந்த ஒர்க் வரல நிஜமாவே. எனக்கு அவ்வளோ ஒர்க். ஏன்னா இப்போ ஒரு பென்சில் ஸ்கெட்ச் இருக்கு, ஒரு பென் இருக்கிற மாதிரி இருக்காங்க. அவங்களுடைய ஜுவல்லரி எல்லாம் மட்டும் அப்படியே போட்டோ எடுத்த ஜுவல்லரி மாதிரி இருக்கு. ஆனா அவங்க வந்து ஒரு ஓவியம் மாதிரி ஒரு பென்சில் ஸ்கெட்ச் மாதிரி இருப்பாங்க. அது ஒரு வேரியேஷன் பாக்குறேன். இல்ல அந்த ஜுவல்லரிக்கு மட்டும் நல்லா ஒர்க் பண்ணுவேன். ஜுவல்லரிக்கு நல்லா ஒர்க் பண்ணுவேன். அவங்கள பென்சில்ல விட்டுருவேன். அதே மாதிரி வந்து எனக்கு ஒரு சிங்கப்பூர்ல ஒரு ஆர்டர் கிடைச்சது, ஹோட்டல் ஆர்டர். அதாவது நிஜமான பொருள் ஸ்கெட்ச் மாதிரி ரெண்டுமே கலந்த மாதிரி இருக்கும். ஒரு பொண்ணு காஃபி ஆத்துற மாதிரி ஒண்ணு இருக்கும். அந்த டபரா மட்டும் ஷைனிங். ஆமா, அது வந்து டிராயிங். ஆமா, அது வந்து ஒரிஜினல் மாதிரி இருக்கணும். ஆனா ஸ்கெட்ச் பின்னாடி இருக்கணும், யூஸ் பண்ற மாதிரி இருக்கு. அப்படி எல்லாம் வர. சோ அது எல்லாமே ரெக்யர்மென்ட் தான். ஆமா, ஓகே. அப்ப நான் கூட ஒரு டீ கடை அந்த தீ மட்டும் அப்படியே போட்டோல போட்டோ எடுத்தா எப்படி இருக்குமோ போட்டோ மாதிரி இருந்தது. பின்னாடி இருந்தது வந்து ஒரு தோசை ஊத்துனா கூட அதுல உள்ள ஓட்டைகள் எல்லாமே டிராயிங் தான், எல்லாமே ஓவியம். எனக்கு அது ரொம்ப வினோதமா இருந்தது. ஓ ரைட், இப்படி ரெண்டு டைப் நீங்க அதுல மிக்ஸ் பண்ணி வரைஞ்சிருக்கீங்களோ? இன்னொன்னு பாத்தீங்கன்னா நான் முக்காவாசி எடுக்கிறது ஏன் சின்ன வயசுல நடந்தது, என்னுடைய வாழ்க்கையில் நடந்தது, நான் பார்த்த மனிதர்கள் தான்
இன்னும் நான் பார்த்த மனிதர்கள் ரொம்ப பேர் வெயிட்டிங்ல இருக்காங்க என்னுடைய நீங்க டிராயிங் ரொம்ப அப்சர்வன்ட்ல, உங்களுக்கு எந்த முகங்களும் மறக்காது. மறக்கவே அது வந்து சில முகங்கள் வந்து மறக்கவே மறக்காது. அந்த ஏதாவது கதை வந்ததுன்னா அந்த முகத்தை மேட்ச் பண்ணி பார்ப்பேன். சரி இந்த கதைக்கு செட் ஆகலைன்னு சொல்லிட்டு அதை எடுத்து வைப்பேன். அந்த மைண்ட் செட் எனக்கு இருக்கு. யாரா இருந்தாலும் வந்து அதை வந்து ஒரு ஓவியத்தோட தான் கனெக்ட் பண்ணி தான் என்னால பார்க்க முடியுது எனக்கு. அப்படி பார்த்து பார்த்து பழக்கப்பட்டு இதை தாண்டி என்னால இருக்க முடியல. ஓவியம் அழகியல் சார்ந்து நீங்க எல்லாத்தையுமே அழகியல் சார்ந்து அணுகக்கூடியவர் அப்படின்றத என்னால புரிஞ்சுக்க முடியுது. இப்போ படத்துக்கு நிறைய ஸ்டோரி போர்டு நிறைய நீங்க போட்டிருக்கீங்க அப்படின்றது என்னென்ன படத்துக்கு ஒர்க் பண்ணிருக்கீங்க? ஏன்னா நாங்க பார்த்திருப்போம், ஆனா எங்களால அது கனெக்ட் பண்ணிருக்க முடியாது. நீங்க சொன்னா ஸ்டோரி போர்டுல உங்களுக்கு கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா ஸ்டோரி நான் முத போட்டது வந்து பிரியமுடன் சொல்லிட்டு விஜய் கௌசல்யா. அப்பதான் நான் வந்து விஜய் ஒரு வாட்டி வந்தாப்புல. அப்ப அது ஸ்டார்டிங்ல அதுக்கு முன்னாடி தான் வந்தாப்புல. ஏன்னா ராஜாவின் பார்வையில் அப்படின்னு ஒரு படம் அஜித் அவங்க நினைக்கிறேன். அது அப்போ ஒரு இதுக்காக போட்டிருந்தாங்க. அதுக்கு அதான் ஃபர்ஸ்ட் போட்ட ஸ்டோரி போர்டு. அந்த ஸ்டோரி போர்டு கரெக்டாக யூஸ் பண்ணாங்க. மார்க்கெட்ல ஓடியே வருவார், ஒரு குத்து விடுவார், திரும்பி பார்த்தா அவர் தான் ஹீரோ. அது இன்ட்ரோடக்ஷன் மாதிரியான ஒரு ஸ்டோரி போர்டு. இப்போ வந்து சீன்ஸாக போடுறேன். இப்போ வெப் சீரியல்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சீனாக போடுறேன். ஸ்டோரி போர்டுனா அப்படியே படம் மாதிரி வரும், ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வரும். இப்போ அப்படி போடுறதில்ல. இப்போ ஒரு சீனாக போடுறேன். இப்போ ஒரு சீன் இப்போ நான் ஒரு சீன் கூட வச்சிருக்கேன் காட்டுறேன். அப்படி ஒரு சீனாக போடுறதுனால இப்போ ஸ்டோரி போர்டுடைய விஷயம் கொஞ்சம் மாறிடுது. மொத்த ஒர்க்கும் பண்ண முன்னாடி அது பென்சில் டிராயிங்காக இருந்தது ஸ்டோரி போர்டு. இப்போ வந்து இந்த மாதிரி கலர் பண்ணுறதுனால மொத்தமே கலர் பண்ணி வெப் சீரியல் காட்டும்போது அவங்க ஓகே பண்ணுறாங்க. ஏன்னா வெப் சீரியல்னா 8 வாரம் 10 வாரம் அந்த மாதிரி தானே பண்ணுறாங்க. அது மாதிரி எனக்கு இது ரொம்ப நாளாக கேட்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் சார். ஏன்னா நிறைய அந்த நாவல் பார்க்குறோம், நிறைய மேகசின்ஸில் அந்த கதைகள்லாம் வரும்போது ஹீரோயினோட முகம் மோஸ்ட்லி அதில் ஒரு பெண் உருவம் இருக்கும். ஹீரோயினோட முகன்றது ஒரு வடிவாக இப்படி ஒரு நல்ல சீக்ஸில் ஏதோ பிரச்சனை இல்லாத ஒரு முகம் பார்த்தீங்கன்னா அது ஒரு தெய்வ கலை இருக்கும். இப்போ நம்ம ஒரு லக்ஷ்மி படம், ஒரு சரஸ்வதி படம் வரும்னா அதில் அந்த கடவுளுக்கு என்னென்ன அம்சங்கள் இருக்கோ அந்த மாதிரி இருக்கும். நல்ல ஒரு அழகான ஒரு லிப்ஸு, ஒரு பெரிய கண்ணு, மை தீட்டின கண்ணு. அது இது கிட்ட எல்லா உங்களை மாதிரி ஓவியர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அந்த ஹீரோயினோட முகமும் அந்த மெயின் லீடு பெண்ணுடைய முகமும் கிட்ட எல்லாருமே ரொம்ப அழகியலோட ரொம்ப எஸ்தட்டிக்கலா அழகாவே வரையறதுங்க. ஏன்னா இப்போ நம்ம பார்க்குற இப்போ நம்ம படத்துலையோ சீரியலோ நிறைய ஹீரோயின்ஸ் வேற மாதிரி இருக்கிறாங்க. ஒரு ஒடுக்கமா ஒரு ஃபேஸ் இருக்கலாம், இல்லை ஒரு மூக்கு சிமெட்ரிக்கா இல்லாத ஒரு மூக்கு இருக்கலாம், குட்டியா ஒரு டீப் செட்டா ஒரு கண் இருக்கலாம். ஆனா அந்த மாதிரி இல்லாம எல்லாமே ரொம்ப வடிவா ரொம்ப அழகழகா இருக்கிறதுங்க. இல்ல அதாவது இப்போ அடையாளப்படுத்திடுறோம் இல்லையா? இப்போ நீங்க நம்ம போறோம் வெளியில, நீங்கன்னா இதுதானே ஆயிப்போச்சு. இப்போ நீங்கள் திடீர்னு போய் பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணி மூக்கை மாற்றி உதட மாற்றி பண்ணிங்கன்னா என்னங்க முதல்ல நல்லா தானேங்க இருந்தீங்க, ஏங்க இப்படி மாற்றுறீங்க அப்படின்னா உங்களுக்கே வந்து எது நல்லது எது கெட்டது தெரியாது. அதே மாதிரி தான் ஒரு வாட்டி நாங்கள் ஒரு படம் போட்டு அழகாக காட்டிட்டோன்னா அந்த பத்திரிக்கை அலுவலகத்தில் அந்த அழகையே கேட்டுட்ருக்காங்க. எங்களுக்கு பிடிவாதம் கிடையாது போடாமல் இருக்கிறதுக்கு. எனக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும் யதார்த்தமான பெண்களை. ஏன்னா யதார்த்தமான பெண்கள் தான் நிஜ வாழ்க்கையில் கதாநாயகிகள். சாதாரண பெண்கள் தான் கதாநாயகிகள். சாதாரண பெண்ணை காட்டி ஒரு இவதான் கதை நாயகி அப்படின்னு போஸ்ட் ஓட்டினா கூட யாரும் திரும்பி பார்க்க மாட்டேன்றாங்க. அதுதான உண்மை. அப்போ ஒரு அழகை காட்டி ஒரு அழகானவளை வேணா நீங்க கருப்பு மேக்கப் போட்டீங்கன்னா கூட உங்களை ஏத்துப்பாங்க. நிஜமான ஒரு கருப்பு பெண்ணை கொண்டு வந்து இவதான் கதாநாயகி. அதுலயுமே கருப்பா ஒரு டஸ்கியா நீங்க ஒரு பெயிண்ட் பண்றதுனா கூட அது ரொம்ப ஒரு செதுக்கி வச்ச மாதிரி ஒரு அழகான முகமா, வடிவான ஒரு முகமா இருக்கும், லட்சணமான ஒரு முகமா இருக்கும். ஆமா, வேற வழியில அப்படிதான் வந்து ஆகணும். ஆனா நான் வந்து எனக்கு அந்த மாதிரி பல வைரமுத்துடைய 3ஆம் உலக போர்ல எனக்கு விதவிதமான யதார்த்தமான முகங்கள் வரைய ரொம்ப சான்ஸ். அது 2 ஸ்டோரி இருக்கும்ல, ஒரு ஆங்கிலமும் போறங்க விவசாயம். ஆங்கில பெண் வந்து நம்ம தமிழ்நாட்டுக்கு வருவா, எமிலின்னு ஒரு பெண் வருவா. அவ வந்து ஃபாரின் கேர்லா வருவா. நீங்க தான் வரைஞ்சிருக்கீங்க. எனக்கு அது இப்பதான் ஸ்ட்ரைக். நான் 3ஆம் வகுப்பு நான் படிச்சிருக்கேன். ஐ ஹேவ் தி புக். ஓகே. அதுல வந்து பன்னி மேய்க்கிற ஒருத்தி. பன்னி பன்னிக்கு கருத்தடை பண்ணுவா. அதை வந்து படமா வர, ஏன்னா எது பார்க்கலையோ நம்ம அதை வரைஞ்சி காட்டணும்ன்றதுதான் எனக்கு ரொம்ப சவாலா பிடிக்கும். நான் சார் அது நீங்க வைரமுத்து அவர்களுடைய கதையில அவர் எப்படி ஒரு சீன் வைப்பாருன்னு நம்மளால இமேஜின் கூட பண்ண முடியும். அந்த மாதிரி ஒரு சீன் அந்த சமயத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா எனக்கு வந்து 1 மணி நேரத்துக்கு மேல பேசுவார். அவர் சீன் சொல்லுவார் எனக்கு, இந்த சீன் போட்டுக்கலாம் அந்த சீன் போட்டுக்கலான்னு. அப்போ எனக்கு உள்ள அவர் எழுதின பாடல்களில் உள்ள டவுட் எல்லாம் நான் அப்போ கேட்டுப்பேன். சார் எப்படி சார் ஒட்டகத்தை கல்யாணம் பண்ணிப்பா, ஒட்டகத்தை கட்டிக்கோ கட்டியாக ஒட்டிக்கோ. ஆமா, அதுக்கு அதாவது
நமக்கு அந்த சின்ன வயசுல இவர்கிட்ட நேரடியாக எழுதுனவட்டே கேட்கணும்னு நினச்ச கொஸ்டின்ஸ் இருக்கும்ல, இந்த கதை படங்களை கூட விட்டுருவேன் நான், இதை கேட்க ஆரம்பிப்பேன். அதுக்கப்புறம் வந்து அந்த படமெல்லாம் போடும்போது அவர் பல விஷயங்கள் சொல்லுவார். ஏன்னா பன்னிக்கு எப்படி கருத்தடை பண்ணுறதுங்கிறது எனக்கும் தெரியாது. ஆனால் எங்கள் ராஜபாளையத்தில் இருக்கும்போது பன்னி மேய்க்கிறவ எனக்கு ஒருத்தி ஃப்ரெண்டாக இருந்தா, ரொம்ப அழகாக இருப்பாள், கருப்பாக இருந்தாலும் அழகாக இருப்பாள். அவள் வந்து வேலை பார்க்கும்போது அவளுடைய வேர்வையை ரொம்ப எனக்கு பிடிக்கும். அவள் வேர்வை வந்து அப்படியே வலிஞ்சு போய் அவள் வயிறு வழியாக வந்து இடுப்பு வழியாக வர்றதெல்லாம், அந்த ஒரு வேர்வை இவ்வளோ தூரம் வருதே. அவள் சின்ன வயசு தான், அந்த ஒரு தார்பாச்சு எடுத்து கட்டிக்கிட்டு ஒரு கம்பை வச்சுக்கிட்டு கருப்பாக சகப்பு போட்ட இங்கே வச்சுருப்பா, இங்கே கூட வைக்க மாட்டான், இங்கே வச்சுருப்பா சகப்பு போட்ட. அவளை ரொம்ப நாளாக வந்து வரையாமல் வச்சுருந்தேன். வைரமுது சொன்னோன்னா அவளை கொண்டு வந்துட்டேன். இப்படித்தான் எனக்கு ரொம்ப பேர் வெளியில் வருவாங்க. எங்கள் அத்தை, எங்கள் மாமா, எங்கள் சித்தி, எங்கள் பக்கத்து வீட்டுக்காரங்க எல்லாரும் வந்துட்டாங்க. எங்கள் ஊர்லேருந்து எனக்கு ஒரு சுபத்ரான்னு ஒரு 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 லேடி இருக்காங்க, ஒரு அக்கா இருக்காங்க. அவங்க வந்து ஒரு வாட்டி ஃபோன் பண்ணிட்டு, ஏன்டா நல்ல கதைக்கு போடக்கூடாதாடா இல்லையே அப்படின்னாங்க. ஏன்னா அந்த கதையில கெட்டவங்களா வருவாங்க, அப்படிலாம் சொல்லுவது உண்டு. அவங்க கண்டுபிடிச்சிடுறாங்க, நான் தான் அப்படின்னு கண்டுபிடி, என்னை தானே வரைஞ்சேன் உண்மையே சொல்லு அப்படிலாம் சொல்லுவாங்க. அது மாதிரி சிலர் வந்து பார்த்தீங்கன்னா என்னை வரைங்க அடுத்த கதைக்கு எதுலையாவது அப்படி, அது வரைய மாட்டேன். நானா நினைக்கிறவங்களை கொண்டு வரணும்னு ஆசைப்படுவேன். அந்த மாதிரி ரொம்ப பேருக்கு. ஸோ இன்ட்ரெஸ்டிங். எனக்கு நான் ஒரு சில வீடியோக்கள் உங்களோட பார்க்கும்போது நீங்க காசிக்கு போன கதை நீங்க நிறைய, எதுக்கு சார் முதல்ல காசிக்கு போனீங்க, எதுக்கு அங்க 3 மாசம் ஸ்டே பண்ணீங்க, அப்புறம் போய் எதுக்கு அந்த, ஏன்னா அது ரொம்ப பயங்கரமான அனுபவங்களா இருந்துச்சு. நீங்க அதெல்லாம் நீங்க உங்களோட பெயிண்டிங்ல அந்த தாக்கம்லாம் இருந்திருக்கு. அந்த காசிக்கான முழு கதைகள் எனக்கு இன்னும் வரல, வந்த போட ரெடியா இருக்கேன். ஓகே. நான் வந்து பார்த்தேன்னா அப்போ இவ்வளோ முடி வச்சிருந்தேன், இவ்வளோ தாடி வச்சிருந்தேன். நான் வந்து எப்படின்னா அகோரிகளை போய் பார்க்கணுன்னு ஒரு எண்ணம் வந்துச்சு. அப்போ போய் பார்த்தேன், நானும் ஒரு கோமணம் கட்டி ஃபுல்லாக விபூதியெல்லாம் போட்டு. அகோரி மடத்துக்குள்ள அகோரிகளை மட்டும்தான் அலோவ் பண்ணுவாங்க, வேற யாரும் போக. வித்தியாசமான ஒரு எனக்கு எப்படின்னா எனக்கு தோன்றதெல்லாம் நான் பண்ணணும்னு நினைப்பேன். எனக்கு அது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது எனக்கு அந்த சின்ன வயசுல இருந்தே உண்டு. அது பிடிவாதமா இல்லை எனக்கு பிடிச்சதை நான் பண்ணியே தீர்ந்ததான் நான் வாழ்கிறேன்றதுக்கான அர்த்தமானு எனக்கு தெரியாது. எனக்கு திடீர்னு ஒரு நாள் வந்து சின்ன வயசுல, ரொம்ப சின்ன வயசுல, ஒரு 4th படிக்கும்போது 2 மணிக்கு உட்காந்து ஓன்னு அழுதேன். நைட்டு மிட் நைட் 2 மணிக்கு, எனக்கு இந்நேரம் பரோட்டா வேணும் அழுதேன். எல்லாரும் வந்து என்னடா இவன் இப்படி அழுகுறான்னு சொல்லி, சினிமா தேட்டர் பக்கம் ஹோட்டல் இருக்குண்டா, எங்கள் மாமாட்ட போய் 2 பரோட்டாவும் சால்னாலும் வாங்கி அதை சாப்பிட்ட பிறகு தூங்கினேன். அப்போதான் ஆரம்பிச்சதா எனக்கு இந்த மாதிரி பிடிவதம் பிடிக்கிறது. கோ கெட்டர் தான் நீங்க ஒன்று நினைச்சா அது அடையணுன்ற எண்ணம் எனக்கு ரொம்ப இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அந்த சாப்பிட்டதுக்கப்புறம் என் தம்பி பக்கத்தில் படுத்திருப்பான். அந்த குருமா வாசனை, அந்த சால்னா வாசனை எடுத்து அவன் மூக்கில் ரொம்ப நேரம் வைப்பேன். அவன் எந்திரிச்சு கத்தி அழுகுற வரைக்கும் வச்சுக்கிட்டே இருப்பேன். அவன் எந்திரிச்சு புரோட்டா ஒரே பிதி. சரி, இப்போ புரோட்டால இருந்து இப்போ காசி வந்து அது ஒரு புனித ஸ்தலம். அதை தாண்டி இப்போ நம்ம ஆஃபீஸ் போகும்போது ஒரு வண்டி பார்க்குற மாதிரி, ஒரு கார் பார்க்குற மாதிரி, ஒரு காய்கறி கடை பார்க்குற மாதிரி அங்க பிணங்கள் வந்து அப்படி வரிசையா வந்துட்டு நேரவே பார்த்துருக்கேன். அது வந்து ரொம்ப சகஜம் அங்க காசில. அதாவது ஹரிச்சந்திரா காட்ல மத்தியானம் ஒரு வாட்டி 3 மணிக்கு 2 ஹரிச்சந்திரா காட்டும் மணிகர்ணிகா பக்கத்துல கொஞ்சம் பக்கத்துல தான் இருக்கும். அந்த காட்டில் வந்து எல்லாரும் அந்த டோப் அடிச்சுட்டு இருப்பாங்க, அந்த ஒரு கஞ்சா மாதிரி அடிச்சுட்டு. வயசானவங்க, அந்த முனிவர்கள் மாதிரிலாம் இருப்பாங்க. அவங்க அகோரிகள் கிடையாது, சும்மா அங்கே வந்து ஒரு சாதுக்கள் மாதிரி. அவங்க இல்லை அகோரிகள். அகோரிகள்லாம் தேவையில்லாமல் வெளில வரமாட்டாங்க, அவங்க உள்ளதான் இருப்பாங்க. அப்போ வந்து ஒரு சின்ன பொண்ணு, ஒரு 17-18 வயசு பொண்ணு இறந்துட்டா, ஏதோ ஒரு காரணத்தில் இறந்துட்டா. அவங்க எடுத்துகிட்டு வந்து அந்த அந்த கட்டையில் வச்சு எரிக்க போகிறாங்க. அவ்வளோ அழகாக இருக்கா, ஒரு குட்டி அமலா மாதிரி இருக்கா, அந்த காலத்து அமலா மாதிரி இருக்கா. இன்னும் எந்த வித எதுக்கு செத்த, எனக்கு கொஞ்சம் ஹிந்தி தெரியும், எதுக்காக இறந்துட்டா அப்படின்னா அவங்க சொல்ல மாட்டேன்றாங்க, அழுகுறாங்க. அப்புறம் அவங்க முன்னாடியே தான் கட்டைகள்லாம் எடுத்து வச்சு அப்படியே அவள் உருகிறது தெரியுதுங்க நம்ம கண்ணு முன்னாடி. தீயில எரிக்கி அவளுடைய தோலெல்லாம் இது எல்லாரும் அப்படியே பார்க்குறாங்க. எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது எனக்கு இதை நான் வந்து எப்படி பார்க்குறதுனே தெரியல. எனக்கு ஒரு ஃபிலிம் மாதிரி இருக்குது, பாலா படங்களில் பார்க்குற மாதிரியே ஃபீல் இருக்குது. இவங்க எல்லாருமே அப்படியே கண்ணை முடிச்சு அப்படியே அமைதியாக இருக்காங்க. ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் அந்த கட்டையெல்லாம் எடுத்துகிட்டு அந்த ஒரு இரும்பு கம்பி எடுத்து ஒரு எக்கி அது பாதி தான் வெந்திருக்கு, தூக்கி தண்ணியில் போட்டாங்க, கங்கையில் போட்டாங்க. அது தொப்புன்னு கங்கையில் போனோன்னா கங்கை செம ஸ்பீடாக போகுது, செம ஸ்பீடாக போயிட்டே இருக்குது. ஒரு லெவலுக்கு அப்புறம் ஒரு தூரமாக ஒரு சின்ன ஒரு சுவருக்கு பக்கத்தில் டபக்குன்னு அது உள்ளே போயிடுச்சு.
அந்த அந்த பிணம் வந்து உள்ளே போயிடுச்சு. போனோடனே பக்கத்தில் அந்த சாதுகிட்ட கேட்டேன், ஓ கிதர் கயா பகவான் லே லியா அப்படின்றான். கைசா லே லியா? ஏதோ லே லியா, பகவான் லே லியா. சாமி எடுத்துட்டாருன்னு சொல்றாங்களா? சாமி எடுத்துக்கிட்டாரு, சாமி கிட்ட போயிட்டா அப்படின்னோடனே இவங்க ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. கொண்டு வந்து கொடுத்து இவங்க பட்டவொடனே கடவுள் மாதிரி கும்பிட்டுட்டு அவங்க எல்லாரும் போயிடுறாங்க. உதர் கோண அப்படின்னா அகோரி அகோரி அப்படின்றான். அங்கே போக முடியுமா அப்படின்னு கேட்டேன். அகோரி மட்டும்தான் அலோடு, வேறு யாரும் அலோடு கிடையாது அப்படின்னு. எதுக்கு அலோடு இல்லை, நம்ம போய் பார்ப்போமே சொல்லிட்டு அது ரொம்ப நம்ம இங்கேருந்து பார்க்கும்போது ஈஸியாக இருக்குது. இங்கேருந்து போய் அப்படி கூடி சந்து பொந்து பொந்து போனால் அங்கே ஒரு மடம் மாதிரி ஒரு மாதிரி இருக்குது. அதை பார்த்தாலே ஒரு மாதிரி இருக்குது. அந்த பக்கம் எவனுமே கிடையாது. பயமாவே இல்லையா உங்களுக்கு? இல்லை, பயம் இருக்குது. இருந்தாலும் அது என்ன என்ன அப்படின்ற ஒரு ஃபீலிங், ஒரு ஆர்வம் இருந்தது. சரி இப்படி போனால் நம்மளை இது பண்ண மாட்டாங்க சொல்லிட்டு ரூம் போயிட்டு அதுக்கான ட்ரெஸ் எல்லாம் எடுத்து ரூமில் இருந்தே நான் அகோரியா போட முடியாது. ஓகே, நான் ஒரு வீடு தான் எடுத்தேன். வீட்டில் இருந்தே அகோரியா போக முடியாது. அதுக்கான உடையை மட்டும் எடுத்துக்கிட்டு மீதெல்லாம் எடுத்து அங்கே எதை போட்டாலும் ஏதோ குப்பை மாதிரி அது பாட்டு கிடக்கும். அதை யாரும் நோட் பண்ண மாட்டாங்க. செல்ஃபோன்லாம் எடுத்துகிட்டு போக முடியாது. சரி சொல்லிட்டு ஒரு அண்ணா அந்த காரணா கையில் கோமணம் கட்டிக்கிட்டு அது முடியெல்லாம் போட்டு எவ்வளோ. இது எந்த வருஷம் இருக்கும்னா? இது வந்து இருக்கும் ஒரு 17-18 வருஷம் இருக்கும். அது எல்லாம் விபூதி எல்லாம் போட்டுக்கிட்டு என்னையவே நான் இன்னும் பார்க்கல. அப்படி நான் உள்ளே போட்டேன், போட்டு ஒரு மாதிரி போட்டு அது உள்ளே போயிட்டேன். முடியெல்லாம் கூட அப்படியே தான் இருக்குது. போட்டு உள்ளே நடுக்குது கிடுக்கிட்டு ஆடுது. ஒரு கட்டையை வச்சுக்கிட்டேன். கட்டை தான் எனக்கு பாதுகாப்பு மாதிரி. உள்ள வீரன்னா என்ன தெரியுமா, பயம் இல்லாத மாதிரி நடிக்கிறது. அப்படிதான் அது. உள்ள போன உடனே 4 விரல் இருக்கு தரையில. யாரோ ஒரு நெயில் பாலிஷ் போட்ட 4 விரல் அப்படி இவ்வளோ கட் பண்ணி அப்படி இருக்கு. இது விரல் தானான்னு பார்த்தா நான் அகோரி கிடையாது இல்லையா? அவங்கள பொறுத்தளவு யாராவது அகோரி பாப்பானா, அது என்னன்னு பாப்பானா? பார்க்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு அது வித்தியாசம் இல்லை. அவங்க அது அந்த பக்கம் பார்த்தா ஒரு குமியலா தூங்கிட்டு இருக்காங்க. ஒருத்த மேல படுத்து ஒரு குமியலா தூங்கிட்டு இருக்காங்க. ஒருத்தன் வந்து காலில் மட்டும் ஒரு காலில் கயரை கட்டி மரத்தில் கட்டிக்கிட்டு எக்ஸ் மாதிரி தூங்கிக்கிட்டு இருக்கான். அந்த அவங்களோட தூக்கங்களே வேற வேற மாதிரி இருக்கு. ஒருத்தன் தூக்கு கயிறு மாதிரி கட்டி அதில் தலையை வச்சு அவன் பாட்டு தூங்கிட்டு இருக்கான். விதவிதமாக தூங்கிட்டு இருக்காங்க. உள்ளே போக போக அந்த கஞ்சா வாசனையும் அந்த விபூதி வாசனையும் தூக்குது பயங்கரமாக. எனக்கு அப்படியே ஒரு பாலா படம் தான் ஞாபகம் வந்தது. அப்படியே எடுத்திருக்காரு அப்படின்னு ஒரு ஃபீலிங்கில் இருந்தது. அப்புறம் தூரமாக போகும்போது ஒரு பெரிய லேடி, குண்டு லேடி படுத்து பிணம் இருக்குது. அது மேலே ஒருத்தர் பிணம் யாரோ லேடி படுத்துருக்கு, இறந்துருக்கு, நியூடாக இருக்குது. இந்த ஆள் அது மேலே வயிற்றுல உட்காந்துக்கிட்டு அப்படியே ஏதோ எடுத்து தின்றான். அதை பார்த்துட்டு எனக்கு அப்படியே தலை சுத்திருச்சு. எனக்கு நிஜமாவே பண்ணுறானா என்ன பண்ணுறான்னு புரியல. எனக்கு அது மேலே பாதி எரிஞ்சு இறைக்காம ஒரு பாதி ஸ்கின்னோட இருக்குது. அவன் அப்படிதான் தள்ளி விடுறான். இவங்கெல்லாம் புனிதம் அடைஞ்சிட்டாங்கன்னு இவங்க சொல்றாங்க. இவங்க யாரு அவங்களுடைய மாமிசத்தை தின்றாங்களோ. அப்போ நான் அந்த படத்துல ஆர்யா வந்து அவங்க அந்த ஹீரோயின் இறந்துருவாங்கல்ல, அது அதெல்லாம் வந்து சத்தியம் தான். அது கூட பாலா ரொம்ப அழகா காட்டியிருக்காரு. ரொம்ப எஸ்தட்டிக்கா எடுத்திருக்காரு. ஆமா, ரொம்ப நமக்கு நெருடல் இல்லாம காட்டியிருக்காரு. ஆனா அங்க அப்படி நீங்க அந்த மொமெண்ட்ல உங்களுக்கு எப்படி ஹேண்டில் பண்ணீங்க? இல்ல, எனக்கு அது சினிமா, என் கண்ணுல சினிமா நடக்கிற மாதிரியே தான் இருந்தது. எப்பா இதெல்லாம் உண்மைதானா அப்படிதான் இருந்தது எனக்கு. அது பார்த்துட்டு வந்து இவங்க மேலே உள்ள விஷயம் வேற. நம்ம அதாவது நம்ம இந்தியாவுக்குள்ளேயே எவ்வளோ கலாச்சாரங்கள்ங்க. 6 மணி நேரத்தில் ஒரு கலாச்சாரம் மாறுது. பெங்களூர் போயிட்டா கலாச்சாரம் மாறுது. இந்த பக்கம் ஒரு 6 மணி நேரம் 7 மணி நேரம் கேரளா போனால் கலாச்சாரம் மாறுது. இந்தியா மாதிரி ஒரு அழகான ஒரு விஷயம் எங்கேயுமே கிடையாது. நம்ம இந்தியாவையே பார்க்க முடியலையே, எதுக்கு நம்ம வெளிநாட்டுக்கு இவ்வளோ சுற்றுறோம்? சரி, எனக்கு அந்த இடத்துல அதுக்கப்புறம் என்னாச்சு அது சொல்லுங்களேன். இல்லை, அது வந்து பார்த்துட்டு எனக்கு பயமாயி போச்சு. எனக்கு பயமாயி வெளியில் வந்துட்டேன் நான். அதுக்கு மேலே என்னால் அங்கே இருக்க முடியல. கஞ்சா வாசனையும் அந்த புகை, ஏதோ ஒரு புகை கஞ்சா வாசனையும் கலந்து விபூதி வாசனையும் கலந்து வேற எதுவுமே அவங்களுக்கு இல்லை. அவன் கையில் புகைகள் தான் வருது. சாப்பாடெல்லாம் அவங்க சாப்பிடுவாங்களா, இதுதான் சாப்பாடா அப்படின்னு எனக்கு தெரியவே இல்லை. அவன் வந்து உட்கார்ந்துருக்கவன் பயங்கரமாக இருக்கான். பெரிய குண்டா சடாமுடி போட்டுட்டு அவன் வயிறெல்லாம் ரத்தமாக தான் இருக்குது. அவன் எடுத்து அது இழுக்கிறாங்க. அப்படி ஒரு குடல் வருந்ததை நான் பார்த்தேன். என்னமோ ரப்பர் வந்த மாதிரி வருது. அது எப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி எனக்கு ஒன்றுமே புரியல. எனக்கு கொஞ்ச நேரம் இருந்துட்டு வெளில வந்துட்டேன். நான் வந்துட்டு 2-3 நாள் எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. திருப்பி அந்த பக்கம் போகல. அப்புறம் ஒரு 4-5 நாள் இருந்தேன்.
ஆனால் நான் இது வரைக்கும் 9 முறை போயிருக்கேன் காசிக்கு. ஓகே. ஒரு நாளும் நான் அந்த விஸ்வநாதரை போய் பார்த்ததே கிடையாது. காசி விஸ்வநாதருக்காக போல. இல்லை, நான் அப்படி நான் போகவே மாட்டேன். ஓகே. எனக்கு அட்மாஸ்பியர் தான் பிடிக்கும். ஓகே. இப்போ எனக்கு வந்து அதோட தாக்கங்கள் நிறைய இருக்கு. அதெல்லாம் நீங்க பெயிண்ட் பண்ணி வச்சிருந்தீங்க. எல்லாம் பயங்கர அப்சர்வர் நீங்க. அந்த இல்ல, சீன்ஸ் paint வரைஞ்சிருவீங்க. அப்படின்னா, முன்னாடி நான் சின்ன வயசா இருந்தா நான் பெயிண்ட் பண்ணி வச்சிருப்பேன். சரி. இப்போ நான் அதை வந்து பிஸ்னஸ் ஆக்குனதுனால அது மாதிரி ஒரு சப்ஜெக்ட் வரணும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அது பார்த்த உடனே உங்களுக்கு அத எங்கேயா பதிவு பண்ணணும் அப்படி பதிவு ஆயிருச்சு ஆல்ரெடி. டேட்டா சென்டர் அப்ப எப்ப வேணா நான் அதை எடுத்துப்பேன். அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஓகே. ஏன்னா அதெல்லாம் வந்து பெரிய அனுபவங்கள் அந்த மாதிரி இது. அதே மாதிரி வந்து இந்தியாவின் கடைசி கிராமத்துக்கு போனோம். இந்தியாவுடைய கடைசி கிராமம் சைனாலேருந்து 7 கிலோமீட்டர். அங்கே போனோம் நாங்கள். அங்கே மொத்தமே 14 வீடு தான். அந்த வீடு அங்கெல்லாம் வந்து சாப்பாடெல்லாம் கிடைக்கவே கிடைக்காது. ஃபுல் அண்ட் ஃபுல்லு வந்து பார்த்தீங்கன்னா அந்த இஞ்சி டீ அந்த மாதிரி ஐட்டங்கள் தான் கிடைக்கும். அந்த நம்மளுடைய பிராணவாயுவே ரொம்ப பெரிய கஷ்டம். மூச்சு விடுறதே பெரிய கஷ்டமாக இருக்கும். அது அந்த மாதிரி இடங்கள்லாம் போயிட்டு உட்காந்துட்டு ஒரு 10 நாள்லாம் போய் இருந்துட்டு அது ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு ஜாலியாக இருந்தது. அதெல்லாம் நீங்கள் பயணம் அப்படிங்கிறது நம்ம வீட்டுக்குள்ளேயே இருந்த ஒரு ஜன்னல் இருக்குன்னா, நம்ம வீட்டு விட்டு வெளியிலேருந்து ஒரு சூரியன் உதிக்குதுன்னா, இந்த சூரியன் தான் நம்மளோடதா? இல்லையே, ஒரு சூரியன் தான். ஆனால் வேறு வேறு ஜன்னல் வழியாக நம்ம பார்க்கும்போது அது வேறு வேறு டிசைனாக தெரியும். அதே மாதிரி இன்னொன்று, நம்ம எதுக்குமே வந்து இது பிடிக்கும் அதை பிடிக்காது அப்படின்றது எனக்கு கிடையவே கிடையாது. எது கொடுத்தாலும் சாப்பிடுவேன், எங்கே போனாலும் போவேன், எங்கே சுற்றினாலும் சுற்றுவேன் அப்படின்ற மனநிலையும் இருக்கு. எனக்கு அதான் அந்த இடத்துல நான் உங்களை பத்தி கேள்விப்படும்போது ஒரு விஷயம், நீங்க நம்ம வந்து அதீத புனிதம்னு நினைக்கிற ஒரு விஷயமும் அவரால் எடுக்க முடியும். இது ரொம்ப இது என்ன, இது நமக்கு ஒத்தே வராது, இது ரொம்ப அசிங்கம் அப்படின்ற மாதிரி ஒரு எல்லாத்தையுமே ஒரு ஒரே மாதிரி அணுகக்கூடியவர் அப்படின்ற ஒரு எனக்கு விஷயம் சொன்னாங்க. அதாவது நம்ம உலகம்ன்றது நம்ம வீடு, உலகம்ன்றது நமக்காக, நம்ம வாழ்றது சந்தோஷமா. எனக்கு அந்த 7th 8th படிக்கும் போதே நம்ம வாழ்றது வந்து சந்தோஷமா வாழத்தானே நம்ம வந்தோம். அது எப்படி நம்மளா வந்து தானே கஷ்டத்தை உருவாக்கிக்கிறோம் அப்படின்றது அந்த மனசுல பட்டுச்சு. அப்போ நம்ம எதை நோக்கி போகணும், எதை நோக்கி போனா இதெல்லாம் கிடைக்கும் அப்படின்றது எனக்கு டிசைட் பண்ணிட்டேன். நல்ல ஃபுட்டு, நல்ல தூக்கம், நல்ல ஆரோக்கியமான உடம்பை வச்சுக்கிட்டா, நல்லா சம்பாதிச்சுட்டோம்னா இது எல்லாமே நம்ம அனுபவிச்சுட்டே இருக்கலாம். தொந்தரவு அப்படின்றது இன்னொரு மனிதன் மூலமாக தான் நமக்கு வரும், இல்லை நம்ம மூலமாக நம்ம வர வச்சுக்கிறோம். இது ரெண்டையுமே நீங்கள் கொஞ்சம் உஷாராக பார்த்துக்கணும். நீங்கள் இன்னொரு இடத்துல இருந்து இன்னொரு இடம் பார்க்கும்போது ரெகுலர் லைஃப்பில் உள்ளவங்க நமக்கு வந்து ஆச்சரியமாக இருப்பாங்க. அவங்க லைஃபு நமக்கு வந்து என்ன இது வாழ்க்கை அப்படின்னு நினைப்போம். அவங்களும் அதே தான் நம்மளும் நினைப்பாங்க. ஆனால் நம்ம வாழ்கிற வாழ்க்கை கரெக்டாங்கிறது அவங்க சொல்லவே மாட்டாங்க, தப்பும்பாங்க. ஆனால் நம்மளும் அவங்களும் அப்படி தான் சொல்லுவோம். அதுதான் உண்மை. ஆனால் நம்ம வாழ்கிற வாழ்க்கை கரெக்டு தான்னு நம்மளுக்கு யாராவது ஒருத்தர் சொல்லும்போது தான் நமக்கு ஒரு பிரியம். எல்லாமே அந்தந்த நேரத்து அவர்களுடைய நியாயம் தானே, அது நம்ம அது ஒன்றுமே சொல்ல முடியாது. உங்களோட இப்போ இவ்வளோ வளர்ச்சி, அஃப்கோர்ஸ் நீங்கள் இன்பார்ன் டேலண்ட் அப்படின்றத தாண்டி நீங்கள் ஒரு சிலர் என்னை வந்து இவங்க வழி நடத்துனாங்க, இல்லை என் மேலே அக்கறையாக இருந்தாங்க, இவங்க இல்லைன்னா இது நடந்துருக்காதுன்னு நீங்கள் தேங்க்ஃபுல்லாக ஃபீல் பண்ணுற ஒரு 4-5 பேர் சொல்ல முடியுமா? நிறைய பேர் இருக்கலாம். எல்லாரும் இப்போ நீங்கள் ஒன்றும் கிடையாதுங்க. ஒரு காஞ்ச நிலத்தில் ஒரு காஞ்ச விதை விழுந்தா கூட அது மழைக்கு வெயிட் பண்ணால் அப்புறம் தான் அது துளிர் விடும். அதே மாதிரி நீங்கள் என்னதான் அந்த விதை பவர்ஃபுல்லாக இருந்தாலும் இன்னொருத்தங்க வேணும் இல்லை. அப்போ எல்லாரும் தான் எனக்கு முக்கியம். இப்போ நான் படம் வரைஞ்சிட்டு நான் ஜெயிச்சிட்டேன்னு சொல்கிறதெல்லாம் முட்டாள்தனம். என்னை ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு பத்திரிகையாளர்களும், ஒவ்வொரு வாசகர்களும், ஒவ்வொரு எழுத்தாளர்களும் என்னை வந்து தூக்கி விட்டுருக்காங்க. அவங்க கதை எழுதாட்டி நான் படம் போட மாட்டேன், பத்திரிகையிலேருந்து சான்ஸ் கொடுக்காட்டி நான் படம் போட்டிருக்க மாட்டேன். அப்போ எல்லாருமே அப்படி தான். யாருமே இந்த உலகத்தில் நான் ஜெயிச்சிட்டேன்னு சொல்கிறதெல்லாம் ரொம்ப ரொம்ப தப்பு. எல்லாரும் இருந்தால் தான், நம்மளை தூக்கி விட்டால் தான் ஜெயிக்க முடியுமே தவிர, நீங்களாக ஒருபோதும் நான் வெற்றி அடைஞ்சிட்டேன், இன்னொன்று நான் ஜெயிக்க போகிறேன்னு சொல்லிட்டு எவ்வளவுமே இங்கே ஜெயிக்க முடியாது. ஏன்னா அது வந்து வார்த்தை, வாழ்க்கை வேற. நீங்கள் வந்து ஒழுங்காக கோடு போடுறவனே இன்னொருத்தனுக்கு அதிசயம்தான் இல்லையா? ஒருத்தன் ஒழுங்காக கோடு போட்டானா அதே மாதிரி ஒழுங்காக கோடு போட இன்னொருத்தனுக்கு வராது. அப்போ அவங்ககிட்ட பிஸ்னஸ் இருக்குது. ஒழுங்காக கோடு போடணுமா, காசு கொடு, அப்போ பிஸ்னஸ் ஆயிடுது. அப்போ படம் வரைய தெரியும் போது பணிவு வேணும். படம் வரைஞ்சிட்டு நம்ம பெரிய ஆள் ஆகுறதுன்றது அடுத்த விஷயம். ஆனால் நீங்கள் பணிவு இருந்தால் தான் நம்ம எல்லாட்டையும் போய் சேர முடியும். அது வந்து ஆட்டோமேட்டிக்காக எனக்கு சின்ன வயசுலேயே இருக்குது. நான் வந்து குருகுலத்துலலாம் படிச்சிருக்கேன். எனக்கு வந்து 3வது வயசுலலாம் குருகுலத்தில் போட்டாங்க. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த
வேதங்கள் இதெல்லாம் சொல்லி தருவாங்க. ம், ம், பூனெல்லாம் போட்டு இந்த குடுமியெல்லாம் வச்சு அந்த குருகுலத்தில் படிக்க போட்டாங்க. ம். ஒரு 6 மாதம் இருந்தேன். அது கூட எதுக்கு இருந்தேன்னா அவங்க கொடுக்குற அந்த காலை கொடுக்குற அந்த பொங்கலுக்காக தான் நான் இருந்தேன். அது ஒரு மாதிரி இருக்கும், அந்த பொங்கல் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அப்போ வந்து கூட பார்த்தீங்கன்னா என்னை விட கொஞ்சம் பெரிய அண்ணா வந்து சொல்லுவார், பிராமின் லாங்குவேஜில் தான் கொஞ்சம் பேசுவாங்க. அங்கே போய் தர்பை புல் பிடுங்க கற்றுக் கொடுப்பாங்க. தர்பை புல் எப்படி பிடுங்கணும்னு ஒரு சின்ன அருவாள் மாதிரி இருக்கும், அதை வச்சு பிடுங்கன்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த அண்ணன் சொல்லார், ரொம்ப தூரம் போகாதீங்கள், சர்ப்பம் இருக்கும் அப்படின்னாரு. அதையும் பிடுங்க வேண்டுமா சுவாமி அப்படின்னு கேட்டேன். தர்பத்துக்கும் சர்பத்துக்கும் உங்களுக்கு சர்ப்பம்னா எனக்கு தெரியாது. எனக்கு ஓகே. ஐயோ அப்படிலாம் சொல்லாது அப்படின்ட்டு வந்துட்டாரு. என்னது நம்ம என்ன தப்பா, அவர் சொல்லலை. அவர் அந்த சர்ப்பம்னா பாம்புன்னு அவர் சொல்லலை. எனக்கு இதை வந்து ஈவினிங் வரைக்கும் எதுக்கு அவர் வந்து வேண்டான்னு சொல்லிட்டு போயிட்டாருன்னு சொல்லிட்டு 6 மணிக்கு கேட்டேன், சாயந்தரம் 6 மணிக்கு. சர்ப்பம்னா என்ன அப்படின்னு கேட்டேன், கத்தி கேட்டேன். ஏய் இந்த நேரத்தில் சர்ப்பம் பேசவே கூடாது அப்படின்ட்டாங்க. என்னடா அது அவ்வளோ பெரிய 6 மணிக்கு மேலே பாம்புன்னு சொல்லக்கூடாதாமா, அது ஒரு அவங்களுடைய சாஸ்திரப்படி தப்பு. அதுக்கப்புறம் காலையில் குருஜி கிட்ட போய் இதை கம்ப்ளைண்ட்டாக சொல்லியிருக்காங்க, இந்த பையன் வந்து சர்ப்பத்தை பற்றி 6 மணிக்கு பேசுகிறான் அப்படின்னு. சர்ப்பத்தை பற்றி சர்ப்பத்தை முதல்ல அப்புறம் தான் சொல்லாங்க பாம்பு. ஓஹோ அதை முதலே சொல்லியிருந்தா இது முடிஞ்சிருக்குவே, இதுக்கு இவ்வளோ பீடிகையா. இதெல்லாம் வந்து ஒவ்வொரு செயலும் நமக்கு மறக்கவே மறக்காது. அது பிறகு வந்து படுக்க வச்சுருப்பாங்க, சாக் பீஸில் கோடு போட்டிருப்பாங்க. இந்த கோடை சுவரென நினை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கோடை தாண்டி உன் கால் அந்த பக்கம் போயிடுச்சுன்னா அவன் வீட்டில் நீ காலை வச்சிட்டேன்னு அர்த்தம். இந்த கோட்டுக்குள்ளேயே படுக்க கற்றுக்கணும், இதுக்குள்ளே நீ படுக்க கற்றுக்கணும். இதெல்லாம் வந்து இந்த சின்ன வயசுல இருந்ததுனால இதெல்லாம் எனக்கு நல்ல லெசன்ஸ். உன்னையே பிடிக்கணுமா, நீ முதல்ல மற்றவங்கள பிடிக்கிற மாதிரி பார்த்துக்கோ, அதெல்லாம் எழுதி போட்டிருப்பாங்க. இதெல்லாம் வந்து எனக்கு சின்ன சின்ன லெசன்ஸ். இது அப்படியே எனக்கு வந்துச்சு, பின்னாடி வந்துச்சு. அதெல்லாம் லைஃப் லெசன்ஸாக இருந்தது. லைஃப் லெசன்ஸாக நான் எடுத்துக்கிட்டேன். ஒரு சிலதெல்லாம் என்னது இது வரைஞ்சதா அந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும்ல. நான் அது சும்மா கேட்குறேன். இது 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 வந்து ஹேண்ட் பெயிண்டிங். ஆமாம், இது ஹேண்ட் பெயிண்டிங் தான். ஆனால் கீழே மட்டும் கொஞ்சம் ஃபெதர் விட்டு அது. பட் ஸ்டில் இப்போ இதெல்லாம் ஒரு டைப்பாக இருக்குது எனக்கு. இந்த ஜுவல்லரி எல்லாம் அது தனியாக போட்டு அதில் ஃபிக்ஸ் பண்ணிடுவேன் நான். ஓகே. ஃபிக்ஸ் பண்ணும்போது அது தனியாக தெரியும். அது ஓகே ஓகே. இதெல்லாம் நார்மல். இதெல்லாம் இந்த மாதிரி பெயிண்டிங் இதெல்லாம் 10-20 நிமிஷம் தான். ஓகே. 20 மினிட்ஸ் தான் இதுக்கெல்லாம். இதுதான் அந்த ராமர் படம். இதுதான் அந்த ராமர் படம். இது வந்து என்னைய மிகப்பெரிய இது பண்ணியிருக்கு. சிரஞ்சீவி வீட்டில் பூஜை ரூமில் இதுதான் இருக்குன்னு ஒருத்தர் சொன்னார். ஆனால் எனக்கு அது எவ்வளோ உண்மைன்னு தெரியாது. இப்போ இதெல்லாம் வந்து ரொம்ப ஒரு மாதிரி வித்தியாசமாக அந்த ஒளி வர இடம்லாம் வேற மாதிரி இருக்கு சார். இல்லை, ஒளியெல்லாம் டிராயிங் தான் அது. இப்போல்லாம் கம்ப்யூட்டர்ல வரல, இது வரைஞ்சி 25 வருஷத்துக்கு மேலே. அதான் நான் யோசிக்கிறேன், இதை வந்து நீங்க ஏஐலயோ இல்லை கம்ப்யூட்டர்ல ஈஸியாக வரைஞ்சிடலாம். இது கம்ப்யூட்டர் சுத்தமாக இது முழுக்க கையில் வரைஞ்சிருக்கு. Oh my God. அந்த இடத்த ஒயிட் ஸ்பேஸ் விட்டுறலாம். இது என்ன டைப் ஆஃப் ஆர்ட்? இது வாட்டர் கலர் தான். ஆனா போர்டு வந்து ப்ளூ போர்டு வந்து ப்ளூ கலர் போர்டு, ஒயிட் போர்டு கிடையாது. ஓகே. இது அந்த முத்து மாதிரி இருக்கு. முத்து அதான் சொல்றேனே, அது தனித்தனியா போட்டுதுல வைக்கிறது, ஃபிக்ஸ் பண்றது. பட் இட்ஸ் பெயிண்டட். ஆமா. Oh my God. அது தனியா வச்சு கலர் வேரியேஷன் பண்ணும்போது நான் ஏன் அந்த ஏஸ்தெட்டிக்ஸ் அந்த இராட் அதெல்லாம் நான் கேட்கறதுக்கு காரணம் இந்த மாதிரி ஒரு சில படங்கள் தான். ஏன்னா நம்ம தமிழ் இலக்கியங்களே நிறைய இருக்கு. நீங்க அஜந்தா எல்லோர ஓவியங்கள்லாம் பார்த்தோம்னாலே அது ஃபுல்லா. இப்போ ரொம்பவே அது வந்து தப்புன்ற மாதிரி ஆயிப்போச்சு, கலையே தப்புன்ற மாதிரி ஆயிப்போச்சு. இதெல்லாம் இதுவும் அதே மாதிரி தான், பென்சில் ஒர்க் மாதிரி தனியாக ஒர்க் பண்ணி இதில் மாற்றுறது. இதில் சில இது கொஞ்சம் விஷயம் கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணியிருப்பேன். இது ஃபுல்லாகவே கையில் போட்டதான். இது வந்து மோடி அவங்களுக்கு ஒரு புக்குக்கு படம் போட்டேன், அது ஹிந்திலையும் இங்கிலீஷ்லையும் வந்தது. மோடிஜி போன ஜென்மத்தில் ராஜராஜ சோழன் அப்படின்னு ஒரு புக் எழுதியிருக்காங்க, அதுக்காக போட்டேன். இதுவும் நீங்கள் சொன்ன மாதிரி அதுவும் இதுதான். இந்த ஒயிட் எடுத்து அந்த போர்டில் வச்சுட்டு பாருங்க எப்படி பண்ணனா, அதுக்கப்புறம் ஒரு ஒயிட் எடுத்து வச்சேன்னா லைட்டிங் மாதிரி ஆயிடும். ஓகே. நீங்க அப்படி ஈஸியா சொல்லும்போது ஈஸியா சொல்றீங்க, பட் இட்ஸ் வெரி ஃபேசினேட்டிங். அதான் இந்த விஷயம் இதெல்லாம் இது வந்து இந்த பிக்சர் ஒரு டைப்பா இருக்கும், அப்புறம் அந்த தீ வந்து தனியா அது ஒரு உண்மையிலே லைட் ஃபிளாஷ் போட்ட மாதிரி இருக்கும். போஸ்ட் கவர் வரும்ல, கவர் பேப்பர், அந்த கவர் பேப்பர்ல போட்டது. சோ தட் அந்த பேக்ரவுண்ட் அந்த கலர். எனக்கு வந்து இங்க உள்ள எல்லா மெட்டீரியலும் இந்த சேர் உள்பட எல்லாமே டிராயிங் யூஸ் ஆகும். அது நான் ஏன் இந்த ஹீரோயின்ஸ் பத்தி ஏன் அந்த கேள்வி கேட்டேன்னா, அது பாத்தீங்கன்னா எல்லாத்தோட முகம் ஒரு வடிவான ஒரு அழகான முகம். கொஞ்சம் ஓல்டு கதை, ஓல்டு கதை. இது பேப்பர், அதாவது வந்து இது வந்து பேப்பரா ஒட்டி அதுக்கு மேல வரைஞ்சது. அப்போ உண்மையிலே ஏதோ மேகசின் பேப்பர் வச்சு ஆக்சுவலா அந்த கதை
ஓகே. அந்த கதைக்கான அந்த கதை தான் அது. நான் ஜெராக்ஸ் எடுத்து அவ ஒரு கதை எழுதுறவ. இதுல ஏதாவது இதுல வேற ஏதாச்சும் டெக்னிக்கலா ஏதாவது இருக்கா? இல்ல இல்ல கலர்ஸ் அந்த ஒளி. மட்டும் கொஞ்சம் நான் இது கம்ப்யூட்டர்ல கொடுத்துருக்கேன். ஓகே ஓகே. ஏன்னா இப்போ நம்ம அதை யூஸ் பண்ணி இது ஃபுல் அண்ட் ஃபுல் வாட்டர் கலர். ஃபுல் வாட்டர் கலர். ஃபுல் வாட்டர். இட் இஸ் வெரி ஃபேசினேட்டிங். இது தெலுங்கு மேகசின் போட்டது. அப்பா. எனக்கு தெலுங்குல வந்து ரொம்ப போட்டிருக்கேன். அது ராமர் சீதை பத்தி, அப்புறம் வந்து பெண்களுடைய வாழ்வியல் பத்தி ரொம்ப போட்டிருக்கேன். ஓகே. கன்னடால வந்து ரொம்ப எது உங்களோட ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எது சார்? இந்த இதெல்லாம் நான் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டடா அழகா போடுவேன். எல்லா ஏரியாவும் நம்ம ஏரியா தான். அப்படிலாம் பிரிக்கலாம் மாட்டேன். இல்லைன்னா பிரிக்க சரி, இது நான் இப்படி கேட்கலாமான்னு தெரியல. நான் வந்த உடனே நீங்க பொட்டு இன்னும் கொஞ்சம் பெருசா வச்சிருந்தா இன்னும் ஸ்பஷ்டமா இருக்கும் முகம் அப்படின்னு. ஏன்னா ஜஸ்ட் ஒரு ஸ்கெட்ச் எனக்கு நீங்க பண்ணி காட்ட முடியுமா? சாரி, ஐ எம் நாட் கோயிங் டு பே யூ. நீங்க இவ்வளவு சொன்னீங்க, நீங்களும் வடிவமா தானே இருக்கீங்க. சிரிக்கல ஒன்றும் ஆகாது. அது நீங்க வரையறீங்கன்னு எனக்கு கான்ஷியஸ் ஆகல. ஸ்கெட்ச் வச்சா எப்படி சார்? நான் ஏதோ ஒரு பென்சில் இது எடுப்பீங்கன்னு நினைச்சேன். பென்சில் தான் எடுக்கணும். என்கிட்ட ஒரு பிளாக் லைட் இருக்கு. நீங்க சொன்ன மாதிரி கண்ணு லாஷ் எல்லாம் கொஞ்சம் இதுல பெருசா போட்டுருக்கீங்க. வா, இட் ஜஸ்ட் லுக்ஸ் லைக் மீ தான். ஆமா, கொஞ்சம் இதுவா இருக்கு. முடி கொஞ்சம் கூட போட்டு. இன்னும் கொஞ்சம் எனக்கு முடி போயிடுச்சா? ரொம்ப போட்டேன். வாவ். சார் இது ஒரு 1 மினிட் கூட ஆவல சார். இல்ல போர்ட்ரைட் அப்படினு சொல்வாங்கல்ல. ஆமா. அது வந்து நான் ரொம்ப போட்டதே இல்ல. எனக்கிட்ட ரொம்ப போட்டோஸ் கொடுப்பாங்க. எல்லாமே சீன்ஸ் தான் உங்களோடது. சம்பவங்கள் தான். இப்ப சம்பவங்கள் சொல்லி போடும்போது அது எனக்கு குயிக்கா வந்து எனக்கு தெரிஞ்சு நீங்க வந்து என்ன ஒரு முதல் ஒரு 30 செகண்ட்ஸ் தான் பாத்தீங்க. அதுக்கப்புறம் நீங்க பார்க்காம தான் வரைஞ்சீங்க. இல்ல அதான் நான் சொல்றேனே, நான் போடணும்னா இப்ப போட்டுடலாம். ஓகே. உங்களை வரைஞ்சிருக்கீங்களா நீங்க நிறைய? ஆமா, வரைய சொல்லி வரைஞ்சிருக்கேன். இப்போ வேற ஏதாவது வரையவா? எனிதிங் ஏதாவது. நான் வரைகிற கதாநாயகி வேணா வரையலாம். என்னங்க டக்குன்னு இப்படி வரைஞ்சிட்டீங்க? பூ வச்சிருக்காங்க, கையில விளக்கு வச்சிருக்காங்க, மூக்குத்தி போட்டிருக்காங்க, பின்னாடி இருந்து ஹீரோ பாக்குறாரு. ஓ, இட் டிட் நாட் ஈவன் டேக் a minute. Not even a minute and it says a scene. அவங்க விளக்கு ஏத்துறாங்க, பின்னாடி இருந்து ஒரு ஃபெஸ்டிவல் மாதிரி ஒரு ஃபீல். இது அப்படியே நீங்க வாட்டர் கலர் பண்ணீங்கன்னா இவ்ளோ பண்ண மாட்டேன் நான். ஓகே. பென்சில்ல வந்து நான் இவ்ளோ பண்ண மாட்டேன். நேரா பெயிண்ட் தான். லைட்டா பென்சில் அப்படி போட்டுக்குறேன். இப்போ கேமராக்கு தெரியணும் இல்ல பளிச்சுன்னு. அதனால ஸ்கெட்ச் யூஸ் பண்றேன். இல்லனா பென்சில் யூஸ் பண்ணா தெரியாது அதுல. பென்சில் போட்டுட்டு அப்புறம் அப்படியே லைட்டா பென் டெப்த் கொடுத்துட்டு கலர் பண்ணி முடிச்சிடுவேன். அது பெரும்பாலும் நான் வந்து பஞ்சில யூஸ் பண்ணுவேன். பஞ்சில வச்சு டிராயிங் பண்ணுவேன். காட்டன் இருக்குல்ல, அதை எடுத்து கலர்ல முக்கிடுவேன் நான். ஓகே. அதை முக்கிட்டு ஒரு ஒரு கலர் பண்ணிட்டு அதுக்கு மேலே ஃபுல்லாக டெப்த்து கொடுத்துட்டோன்னா டக்குன்னு முடிஞ்சிடும். அது நானாக பண்ணுற சில டெக்னிக்கல். அப்புறம் ஜன்னல் கதவுல நம்ம கண்ணாடியிலலாம் முறமுறன்னு இருக்கும் தெரியுமா, அதில் பேப்பரை வச்சுட்டு கீச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த முறமுறப்பெல்லாம் வந்துடும். ஒன்றும் இல்லை, ஒரு பேப்பர் எடுத்து இந்த சேரில் வச்சு இந்த கிரையானில் வந்து போட்டால் அது ஒரு ஸ்டைல் வரும். அதுலேயே வச்சு நான் ஒரு தொடர்கதைக்கு படம் போட்டிருக்கேன். சேரை வச்சு முழு தொடர்கதைக்கும் படம் போட்டிருக்கேன் நான். கடைசி வரைக்கும் அது சேரில் வச்சு போட்டதில் யாருக்கும் தெரியாது. அந்த மாதிரிலாம் நடந்திருக்கு. அதே மாதிரி ஒரு வாட்டி எப்படின்னா, அந்த காலத்தில்
ஓவியர்கள்லாம் வந்து ஒரு முடியை கொடுத்தா கூட அந்த பெண்ணை ஆமா வரைஞ்சிருவாங்க. அது இந்த படத்துல எல்லாம் பார்த்திருக்கோம். படத்துலலாம் காட்டுவாங்க. அது உண்மையா பொய்யா எனக்கே தெரியாது. அப்படி வந்து ஒரு வாட்டி குமுதம் ஆஃபீஸில் பிரியா கல்யாணராமன் ஒரு எடிட்டர் இருந்தார். ஒரு போட்டி வைக்கலாம் வாசகர்களுக்கு. என்ன போட்டி அப்படின்னு கேட்டேன். உங்கள் முடியை கட் பண்ணி ப்ரஷ் ஆக்கி ரப்பர் பேண்ட் போட்டு ஒரு குச்சியில் வச்சு அந்த முடியை வச்சு நீங்கள் டிராயிங் போடுங்க. இது எதால் வரைந்தது, தூரிகை அல்ல, கண்டுபிடித்த வாசகர்களுக்கு பரிசு அப்படின்னு போட்டு ஒரு பக்கத்தில் போட்டாங்க. கண்டுபிடிச்சிருப்பாங்களே இல்லையா? இல்லை, யாரும் கண்டுபிடிக்கல. நான் சொன்னேன் சொல்லாம தெரியல சார், என்ன சார் படம் மயிறு மாதிரி இருக்குன்னு சொல்லிடுவாரு அப்படிலாம் சொல்கிறேன். ஆனால் அதில் ஒருத்தர் வந்து கண்டுபிடிச்சார். இது என்னமோ எனக்கு ஒரு முடியால் போட்டது போல் தெரிகிறது அப்படின்னு கண்டுபிடிச்சார். அவருக்கு பரிசு கொடுத்தாங்க. இந்த மாதிரி சுவாரஸ்யமான சம்பவங்கள் நிறைய நடந்திருக்கு. குமுதத்துலலாம் ரொம்ப நடந்திருக்கு. எந்த ஒரு நடிகை கர்ப்பமாக இருந்தாலும் இவளுக்கு என்ன குழந்தை பிறக்கும்னு படம் வரைஞ்சி அனுப்புங்கன்பாங்க. நான் வரைஞ்சி அனுப்புனவங்க எல்லாருக்குமே அதே குழந்தை பிறந்திருக்கு. எப்படி? ஆமா, இது இல்லை, சத்தியமாக நடந்திருக்கு. நான் எனக்கு அந்த ஒரு ஃபீல் எனக்கு பண்ணுவேன். மீனாவுக்கு கல்யாணம் ஆக போது, கல்யாணம் ஆயிடுச்சு, கர்ப்பமாக இருக்காங்கன்னா அவர் சொல்லுவார், தலைவா மீனா கர்ப்பமாக இருக்காங்க, என்ன குழந்தை பிறக்கும்? மீனா கண்டிப்பாக பெண் குழந்தை தான் சார் பிறக்கும், வரைஞ்சி அனுப்பிடுங்க அப்படின்னாங்க. இல்லை, அதெல்லாம் கேள்வி அந்த வாசகர்கள் அனுப்புனாங்க. ஐஸ்வர்யா ராய்க்கு அதான் நடந்தது, ஸ்னேகாவுக்கு அதே தான் நடந்தது, எல்லாருக்குமே நடந்தது. குழந்தை பிறக்கணும்னா நேரம் வந்து இது வந்து வாவ் தமிழ் கூட எனக்கு இன்டர்வியூ எடுத்தாங்க. நயன்தாராவுக்கு கூட இப்போ சொல்லியிருந்தாரு. ஆமாம், ட்வின்ஸில் 2 குழந்தை போட்டேன், ஆனால் அது ட்வின்ஸாக மாறிடுச்சு. அதில் ஒன்று வந்து விக்னேஷ் மாதிரியே போட்டேன் நான். அதை நான் சொல்லிட்டே போட்டேன், இந்த ஒரு குழந்தை விக்னேஷ் மாதிரியே இருக்கும், விக்கி மாதிரி இருக்கும், அந்த முடியெல்லாம் அப்படி இருக்கும். அதே மாதிரி தான் இப்போ அந்த குழந்தை எடுத்து ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா, அந்த யூடியூப் அந்த எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த குழந்தை அப்படியே இருக்கும். அதே மாதிரி மீனா கூட சொன்னாங்க, மீனா கூட சொன்னாங்க, என் குழந்தை எப்படி வரைஞ்சிங்க அதே மாதிரி இருக்கு அப்படின்னு. குழந்தை வளர்ந்து உட்காரும் போது ஏதோ ஒரு இதில் கூட சொன்னாங்க அவங்க. இந்த மாதிரி எல்லாம் குமுதத்தில் ரொம்ப பண்ணுவாங்க. கண்ணை கட்டிட்டு படம் வரைய சொல்லுவாங்க, காலால வரைய சொல்லுவாங்க, அப்படிலாம் படம் சொல்லியிருக்காங்க. ரொம்ப உங்களுக்கு மறக்க முடியாத பாராட்டு அப்படின்னா இதெல்லாம் ரொம்ப அன்எக்ஸ்பெக்டடா இருந்தது. எல்லாரும் பாராட்டுங்கிறத வந்து நான் வந்து அந்த சொல்லும் போதே முடிச்சிருவேன். அது வந்து வேஸ்ட் தான் நமக்கு, அது எனக்கு எடுத்துக்கவே மாட்டேன். பாராட்டினாங்கன்னா நான் சில நேரங்களில், அதாவது பாராட்டுனா எனக்கு ரொம்ப அதிர்ச்சியான ஒரு விஷயம் அப்படின்னா, எனக்கு ஜெர்மன் போகிறதுக்கு ஒரு டிராயிங் உதவிச்சுன்னா நீங்கள் நம்பவே மாட்டீங்க. அது வந்து ஒரு பெரிய விஷயம். அதாவது ஒரு 20-30 வருஷம் இருக்கும். அப்போ நான் வந்து இதயம் பேசுகிறதுல ஒரு படம் வரைஞ்சிருந்தேன். நான் சேலம் இங்கேருந்து கோயம்புத்தூருக்கு போகிற ட்ரெயினில் ஏசி கோச்சு உட்காந்துருக்கேன். ஆப்போசிட்டில் வந்து ஒரு மாமி, அவங்க அண்ணன், அவங்களோட வீட்டுக்காரர் மேலே படுத்திருக்காரு. நான் ஆப்போசிட்டில் உட்காந்துருக்கேன். அந்த அம்மா வந்து ஒரு பேக் எடுக்கிறாங்க, ஒரு புக் எடுக்கிறாங்க. புக்கு அட்டையெல்லாம் இல்லை, மஞ்சள் பவுடராக இருக்குது. அந்த புக்கெல்லாம் வெளில வைக்கிறாங்க, சீவுறாங்க, பொட்டு வைக்கிறாங்க, அப்புறம் மறுபடியும் வைக்கிறாங்க. ஒரு மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி இதெல்லாம் பண்ணுறாங்க. இந்த புக் எடுக்கிறாங்க, உள்ளே வைக்கிறாங்க, இப்படி பண்ணாங்க. இது என்ன புக்காக இருக்கும்? எனக்கு ஒரே குழப்பமாக இருக்குது. இந்த புக்கு என்ன புக்காக இருக்கும்? இது நம்ம படம் இருக்குமா, அதில் டிராயிங் இருக்குமா? அந்த ஒரு ஆர்வம் எனக்கு வந்தோடனே, மேடம் அந்த புக்கு நான் படிக்கலாமா? ஏன்னா இது வரைக்கும் அவங்ககிட்ட நான் பேசலை, இப்போ தான் நான் பேசுகிறேன். இன்னொன்று அந்த அம்மா இல்லை. உடனே அந்த புக்கு கேட்ட உடனே அவங்க அண்ணனை பார்க்குறாங்க. அவங்க அண்ணன் எப்படி பார்க்குறாரு, என்னமோ அதிர்ச்சியாக பார்க்குறாங்க. என்னடா இது புக்கு தானே கேட்டோம் அப்படின்ற மாதிரி எனக்கு பட்டது. கிளிக்காமல் பார்த்துட்டு கொடுக்குறீங்களா அப்படின்னாங்க. முதலே அது நஞ்சு போய் தான் இருக்குது. சரி சொல்லிட்டு பார்த்து இப்படி புரட்டிகிட்டு இருக்கேன் மெதுவாக. நான் வரைஞ்ச ஒரு 2 பக்கத்துக்கான ஒரு ஓவியம். மாமா மாமி ஊஞ்சலில் உட்காந்துருக்காங்க, அவங்களுக்கு ஆராத்தி எடுத்து 60ஆம் கல்யாண சீன் வந்து போட்டிருக்கேன். ஊஞ்சலில் 2 குட்டி குழந்தைங்க, இந்த பக்கம் 2 பேர குழந்தைங்க, அப்படி வரைஞ்சி வச்சுருக்கேன். 2 பக்கத்துக்கு வந்து இந்த கதை தலைப்போட ஆரம்பிச்சிருக்கு. சொன்னோன்னே நான் இந்த படத்தை பார்த்துட்டு எனக்கு ஆர்வம் இருக்கும்ல, இது நான் தான் போட்டேன், இவங்ககிட்ட சொல்லணும், இந்த புக்கை நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லணும்னா, இது இதையும் பேசுகிறதுன்னு தெரிஞ்சு போச்சு எனக்கு. நான் அந்த பக்கத்தை எடுத்துக்கிட்டு தயங்கி மேடம் இந்த டிராயிங் வந்து நான் போட்டேன் அப்படின்னாங்க. என்னது நீங்கள் போட்டிங்களா அப்படின்னாங்க. என்னது பயங்கரமாக சொல்கிறாங்க. உடனே ஏன்னா செத்து எந்திரிச்சு வாங்கோ அப்படின்னாங்க. நீங்கள் வரைவேலா அப்படின்னாங்க. ஆமாம் வரைவேன். நீங்கள் தான் போட்டிங்களா அப்படின்னா 2 தடவை கேட்டாங்க. ஆமாங்க, இன்னும் மறுபடியும் நான் இதை போட்டெல்லாம் காட்ட முடியாது சொல்லிட்டு அந்த பேரை மட்டும் போட்டு காட்டினேன் ஒரு பேப்பரில். இதுதாங்க
நீங்கள் தான் போட்டிங்களான்னு அவர் எந்திரிச்சு வந்துட்டாரு. எங்கே காட்டு, நீங்கள் தான் போட்டிங்களா, நீங்கள் 3 பேரும் மாற்றி மாற்றி நீங்களான்னு 2-3 வாட்டி கேட்டாங்க. இதுக்கு இவ்வளோ அதிர்ச்சி ஆகிறாங்கன்னு சொல்லிட்டு, எங்களுக்கு 60ஆம் கல்யாணம் நடந்தது. அப்போ ஆல்பம் வந்த உடனேயே இப்படியே எங்கள் ஃபோட்டோ இருந்தது. அதை நீங்கள் எங்கே பார்த்தேன் அப்படின்னது. நான் எங்கே பார்த்தேன், நான் பார்க்கவே இல்லையே, இப்போதான் சொன்னாங்க நான் சீன் சொன்னாங்க நான் வரைஞ்சேன் அப்படின்னு சொன்னோன்னா அவங்க திருப்பி கேட்டாங்க. ஆனால் இந்த படம் வந்ததுக்கு அப்புறம் தான் எங்களுக்கு நடந்தது அப்படின்றாங்க. அப்புறம் எப்படி நான் பார்த்து போட்டிருப்பேன்? இல்லை, ஏற்கனவே அந்த படம் புக்கு வந்ததை எங்களுக்கு தெரிஞ்சவங்க உங்கள் படத்தை பார்த்து அப்படியே போட்டிருக்காங்கன்னு சொல்லி அதுக்கப்புறம் எனக்கு அனுப்புனாங்க. அதனால தான் இந்த புக்கை நாங்கள் மறக்காமல் பத்திரமா வச்சுருக்கோம். எப்படி நீங்கள் இதை வரைஞ்சீங்க, இப்படின்னு கேட்டாங்க. செத்த இருங்க சொல்லிட்டு ஒரு அப்போ இப்போ தான் அந்த ஃபோன் வருது, புதுசாக வருது. அந்த நம்பருக்கு ஃபோன் அடிக்கிறாங்க, சிக்னலை சுத்தமாக கேட்க மாட்டேங்குது. அப்புறம் உங்களுக்கு நம்பர் கொடுங்க, லேண்ட்லைன்லாம் எல்லாம் கொடுத்தாச்சு. கொடுத்தோடனே லேண்ட்லைன்லாம் 2-3 வாட்டி பேசினாங்க அவங்க. எங்கள் வீட்டுக்கு வாங்க, கும்பகோணத்தில் இருக்கும், அப்படி இப்படின்னு ரொம்ப நட்பாக பேசினாங்க. அப்புறம் திடீர்னு ஒருனா ஐஎஸ்டி கால் வந்தது. நம்ம ஆல்ரெடி பார்ப்போம் இல்லையா, அதில் வந்தோடனே வெளிநாட்டிலேருந்து கால் வருதுன்னொன்னே எடுத்து பேசினேன். சார் வணக்கம் சார், நமஸ்காரம் சார், அவங்களுடைய பேரை நான் தான், அப்படி நீங்கள் தான் நீங்கள் ஊஞ்சலில் நிற்கிற மாதிரி போட்டிருக்கீங்க அப்படின்னாங்க. நிற்கிற மாதிரி போட்டால் அந்த பையன் நான் தான் அப்படின்னாரு. நிற்கிற மாதிரி உங்களை போடலைங்க, லாலாக போட்டேன், நீங்கள் எப்படியாவது ஜெர்மனுக்கு வரணும் அப்படின்னாரு. சரி, ஒரு ஆசையில் கூப்பிட்றாருன்னா ஒரு பிடிவாதம் பண்ணி டிக்கெட்லாம் எடுத்து 15 நாள் என்னை ஜெர்மனுக்கு கூப்பிட்டு போனார். எனக்கு அது அதிர்ச்சி. இப்போ நீங்கள் சொல்கிறீங்கல்ல இப்படியெல்லாம் நடக்குமான்னு யாருமே நம்ப மாட்டாங்க. எல்லாமே ஏற்பாடு பண்ணார். 15 நாள் என்னை ஜெர்மன்லாம் சுற்றி காட்டி, இந்த ஒரே ஒரு டிராயிங்க்கு நான் ஜெர்மன் போயிருக்கேன் அப்படின்னா யாருமே நம்ப மாட்டாங்க. என் தம்பிலாம் டென்ஷன் ஆறான், இன்னும் ஒரு பென்சில் பேலா வச்சுட்டு ஜெர்மன் வரைக்கும் போயிட்டு வரைய அப்படின்லாம் ஒரு இது இருக்கும். இது நான் நினைக்கிறது எப்படின்னா, இது எதுக்கு நடந்தது, இது கடவுள் செயல் அப்படிலாம் கிடையாது. ஆனால் நம்ம சின்சியராக இருந்தால் இதெல்லாம் நடக்கும் அப்படின்னு மட்டும் நினச்சிக்கிட்டோம். இப்போ என்னென்ன ப்ராஜெக்ட் போயிட்டு இருக்கு சார் உங்களுக்கு? ஏன்னா நீங்கள் ப்ராஜெக்ட்டுங்கிறது பார்த்தீங்கன்னா, இப்போ தீரன் சின்னமலை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பழைய இவங்க வீரர்கள் இருக்காங்க, அவங்களுடைய சரித்திர அவங்களுடைய நேரடி வாரிசுகள் இப்போ ஜெனீவாவில் இருக்காங்க. ஓகே, அவங்க அவரை பற்றி எழுதுகிறாங்க, புத்தகமாக எழுதுகிறாங்க. அவங்களுக்கான ஒரு 1000 பக்கம் எழுதுகிறாங்க. அவங்க சொல்கிற கதை தான் உண்மையான கதைன்னு அவங்க வச்சுருக்காங்க. அவங்க பாட்டி உள்பட இருக்காங்க. அந்த பாட்டிகள் கூட என்கிட்ட பேசினாங்க. அந்த ப்ராஜெக்ட்டுக்கு ஒரு 120 டிராயிங்ஸ் வேணும், பென்சில் டிராயிங் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஒரு சிபியா டோனில் மாற்றி வரைஞ்சிருக்கேன். சில டிராயிங்ஸ்லாம் இருக்குது, உங்களுக்கு காட்டுறேன். அது நான் இப்போ பண்ணிகிட்ருக்கேன், அந்த ப்ராஜெக்ட் பண்ணிகிட்ருக்கேன். எப்போயுமே முந்தி ரொம்ப பண்ணேன், இப்போ பர்டிகுலராக ஒரு நல்ல ஒர்க் பண்ணிவிட்டு அடுத்த ஒர்க் போகலாம் அப்படின்ற மைண்ட். ஏன்னா நானும் என்னைய பார்க்கணும், நான் ஜாலியாக இருக்கணும்னா ஒர்க் பண்ணிகிட்டே இருந்தால் சம்பாதிச்சுட்டே இருக்கலாம். ஆனால் திரும்பி பார்க்கும்போது நமக்கு ஒர்க் இருக்கும், சம்பாதிச்சும் இருக்கும், நம்ம லைஃப் ஒன்றுமே இருக்காதுங்கிற மாதிரி ஃபீலிங் இருக்கும். அதனால் நான் எப்போயுமே அதை மிஸ் பண்ண மாட்டேன். அந்தந்த ஏஜில் என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாம் நான் பண்ணிக்கிட்டே தான் இருப்பேன் அப்படின்ற பிடிவாதமும் இதில் இருக்கும். ஏன்னா படம் வரைகிறவங்களுக்கு வாழ்க்கை பார்த்திங்கன்னா சில இடங்களில் பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு மாதிரி அழுக்காக இருக்கும், அப்படியே ஒரு மாதிரி இருக்கும். அப்படிலாம் இருக்கவே கூடாதுன்னு நினைப்பேன் நான். என்னோட இடத்துல ஒன்றுமே இருக்கக்கூடாது, ஃப்ரீயாக இருக்கணும். ஒரு சின்ன பேப்பர், ஒரு பென்னு. ஏன்னா மற்றவங்க கிட்ட இருக்கிறது ஃபுல்லாக ரெஃபரன்ஸ் வச்சுருப்பாங்க, என்கிட்ட ஒன்றுமே இருக்காது. ஒரு டேபிள், ஒரு சேர் இருக்கும். நான் எங்கே ஏர்போர்ட்டில் வரைவேன், ரயில்வே ஸ்டேஷனில் வரைவேன், எல்லாமே எனக்கு ஃப்ளைட்லலாம் உட்காந்து வரையும்போது எத்தனை பேர் ஃப்ரெண்டாக இருக்காங்க தெரியுமா? வெளிநாட்டு பெண்கள் அவ்வளோ ஃப்ரெண்டாக இருக்காங்க. நான் அது ஒரு டிஷ்யூ பேப்பர் இருக்காது, டிஷ்யூ பேப்பர் தான் கிடைக்கும், அதில் வரைஞ்சி அதை ஃபோட்டோ எடுத்து பத்திரிக்கைக்கு அனுப்பியிருக்கேன். சுவத்தில் வரைஞ்சி படத்தை ஃபோட்டோ எடுத்து பேப்பர் கிடைக்காம அந்நேரம் உள்ள அவசரத்துக்கு அதெல்லாம் கூட நான் அனுப்பியிருக்கேன். அந்த மாதிரி ரொம்ப விஷயம் நடந்திருக்கு. வெரி இன்ட்ரெஸ்டிங் சார். எனக்கு இன்னைக்கு நான் இவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணி வரல தான், பட் எனக்கு இன்னைக்கு நிறைய ஒரு இன்சைட்ஸே நீங்கள் கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்லுவேன். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு ஒரு ஆர்டிஸ்டோட லைஃப் அண்ட் அதை நீங்கள் அணுகிற விதம், அப்புறம் உங்களுடைய பயணம் ரொம்ப நல்லா இருக்கு, இன்ட்ரெஸ்டிங்காக. நம்ம அந்த பழைய சொல்லுவாங்கல்ல,
ஆடி பாடி வேலை செஞ்சா அலுப்பு தெரியாது. ஆமா. அது எனக்கு அதுதான் எனக்கு. எனக்கு அந்த ஜாலியா வேலை வேலையும் பார்க்கறது வேணும், ஆட்டம் பாட்டமும் ஆட்டம் வேணும். பாட்டம் வேணும். வேலையே ஆட்டம் பாட்டமா தான் இருக்கணும் எனக்கு. நான் எடுக்கிற சீன்ஸ் எல்லாமே மகிழ்ச்சியான சீன்ஸ் தான் எடுப்பேன். பிஃபோர் வி வைண்ட் அப், இப்போ நம்ம இன்டர்வியூ பண்றோம்ல, சும்மா இது ஒரு சீனா ஒரு ஸ்கெட்சா, இப்போ நீங்க என்ன பார்த்துட்டு இருக்கீங்க, கேமரா பாக்குறீங்க, இதை நம்ம இப்படி ஃப்ரேம்ல பார்த்தா எப்படி இருக்குன்னு வரையறீங்களா? நான் நாளைக்கு இன்டர்வியூ டெலிகாஸ்ட் ஆகும்போது நான் அது எனக்கு அப்படி இருக்கான்னு இதே ஒரு சும்மா ஒரு இத டாப் ஆங்கிள் வரைஞ்சா டாப் ஆங்கிளும் எனக்கு இல்ல, இந்த அந்த கேமராவோட ஆங்கிள் எப்படி இருக்குன்னு எனக்கு போட்டு தர முடியுமா? இது அங்க இருந்தா இந்த கேமரால கவர் ஆகுதுல்ல, நீங்களும் நானும் இப்படி உட்கார்ந்துட்டு இருக்கோம், பின்னாடி இந்த இது இருக்கு, இந்த குத்து இதே வந்து ஒரு டாப் ஆங்கிள் வரையலாம். சரி. இது ஒரு outline. அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து இருக்கு. இவர் வந்து பக்கத்துல வந்துட்டாரு. இது நீங்க, இது நானு, விவேக் and these two guys. இது ஜஸ்ட் அவுட்லைன். நம்ம crew இங்க இருக்கேன் நானு. இதுதான் என்னோட ஆங்கிள். இந்த திண்டு இருக்கு சார், நானு, எங்க கேமரா பீப்புள், this are wide. Wow. Not even a minute. இதை வந்து பர்ஃபெக்டா வரையணும்னா அடுத்ததுல டெக்னிக். This is அதான் சார், இது ஒரு 55 செகண்ட் இருக்கும் நீங்க அது அது அதுதான் அது மாதிரி இருக்கிறதுனால தான் இப்போ நம்ம இன்டர்வியூ எடுக்கிறது காரணமே அதான். தேங்க்யூ ஸோ மச் சார். எனக்கு இன்னைக்கு ரொம்ப நிறைய விஷயங்கள் நீங்க சொல்லியிருக்கிறீங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது எனக்கு இன்னைக்கு உங்களோட இன்டராக்ட் பண்ணது. தேங்க்யூ, உங்களுடைய நேரத்துக்கும் உங்களுடைய நிறைய கருத்து பகிர்வுக்கும் மிக்க நன்றி. நான் சொல்ல வேண்டிய விஷயம்லாம் ரொம்ப சொல்லியிருக்கேன். தேங்க்யூ. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நேயர்களே. நன்றி, வணக்கம். திஸ் இஸ் அன்பிளக்ட் வித் திலகா.